வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய வகுப்பு மகேந்திர படலம் என்னும் நிலைக்கு செல்கிறது. கிஷ்கிந்தை காண்டத்தின் நிறைவு படலம்தான் மகேந்திர படலம் என்பது. மகேந்திரகிரி, மகேந்திரமலை என்பதைத்தான் தமிழில் மகேந்திரமலை என்று குறிக்கிற வழக்கம் உண்டு. எனவே சில பிரதிகளில் மகேந்திர படலம் என்றும் இந்த படலத்தின் பெயர் இருக்கலாம். சிறியதாக அமைந்த படலங்களுள் இதுவும் ஒன்று. சராசரியாக 29 முதல் 30 பாடல்கள் மட்டுமே கொண்ட படலம். இந்த படலத்தின் முக்கியமான நிகழ்வுகள் என்று பார்த்தால், சீதை இலங்கையிலே இருக்கிறாள் என்ற செய்தியை சம்பாதியிடத்திலே இருந்து பெறுகிற வானர வீரர்கள், கடலை தாண்டி யார் போவது என்கிற தீர்மானத்தை கலந்தாலோசித்து எடுப்பது என்பதுதான். சம்பாதி சொல்லும்போதே 2 ஆப்ஷன்ஸ் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். ஒன்று, நான் சொன்னதை வைத்துக்கொண்டு என்னிடத்தில் இந்த செய்தியை தெரிந்து கொண்டீர்கள் என்பதனை நேரடியாக ராமனிடத்தில் போய் சொல்லுங்கள். சம்பாதிக்கு எப்படி இந்த செய்தி கிடைத்தது, சம்பாதியின் மகன் சொன்ன செய்தி என்று, சம்பாதியே கூட நேரில் பார்த்தார் என்பதையும் நீங்கள் போய் ராமனிடத்தில் சொல்லிவிடலாம். தட் இஸ் ஒன் ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன் என்ன என்றால், உங்களில் யாராவது ஒருத்தர் கடலை தாண்டி இலங்கை வரைக்கும் போய் சீதையை பார்த்து சீதைக்கு தெளிவு கொடுத்து திரும்பி வந்து அந்த செய்தியை ராமனிடத்தில் கூறலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சென்று வருகிறேன் என்று சம்பாதி புறப்பட்டு போய்விட, இவர்களெல்லாம் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது என்று பேசி தீர்மானிக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை மைய நிகழ்ச்சியாக யார் செல்வது என்பதும், அதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற துணை நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து இந்த மகேந்திர படலம் நமக்கு தருகிறது. மகேந்திர மலையில் நிகழ்கிற நிகழ்ச்சிகள் என்பதனால் இதற்கு மகேந்திர படலம் என்று பெயர். பல பிரதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த படலத்தின் பாடல்கள் முன்னும் பின்னுமாக ஆங்காங்கே பிரதிகளில் மாற்றம் பெற்றிருக்கின்றன என்று காண்கிறோம். குறிப்பாக முதல் 10 பாடல்கள் ஒவ்வொரு பிரதியில் ஒவ்வொரு மாதிரி, ஜம்பிள்ட் என்று சொல்லுவார்களே அப்படி. ஒரு பிரதியில் முதலாவதாக இருப்பது இன்னொரு பிரதியில் பார்த்தால் 2ஆவதாக இருக்கிறது அல்லது 4ஆவதாக இருக்கிறது. 4-5 பாடல்கள் 8-9ஆக இருக்கின்றன. இப்படியெல்லாம் இடமாற்றம் இந்த முதல் 10 பாடல்களில் நிறையவே காணப்படுகிறது. இருப்பினும் அறிஞர்கள் பொதுவாக எப்படி இருக்கக்கூடும் என்று ஒரு வகையில் இந்த வரிசை கிரமத்தை அமைத்தார்களோ அந்த வரிசை கிரமத்திலேயே இப்போது நாம் பார்க்க போகிறோம். பொய் உரை செய்யான் புல் அரசு என்றே புகழுற்றார், கை உரை நெல்லித் தன்மையின் எல்லாம் கரை கண்டாம், உய் உரை பெற்றாம், நல்லவை எல்லாம் உரை எண்ணிச் செய்யுமின் ஒன்றோ செய்வகை நொய்தின் செய்யவல்லீர். இது அந்த வானரங்களுக்கு இடையே இருக்கிற ஒரு வாதம், விவாதம், டிஸ்கஷன் என்று சொல்லலாம். புல் அரசு சம்பாதியை குறிக்கிறார்கள். சாதாரணமாக புல் அரசு, புல் அரையன் என்கிற பெயர் கருடாழ்வாருக்குத்தான் பொருந்தும் என்றாலும் கூட ஜட்டாயுவுக்கும் சம்பாதிக்கும் கூட அந்த பெயர்களை இராமாயணம் கொடுக்கிறது. சொல்லப்போனால் சம்பாதியும் ஜட்டாயுவும் கழுகுகளின் தலைவர்களாக இருந்தார்கள். சம்பாதியே சொல்லுவதை கேட்டிருக்கிறோம், நாங்கள் கழுகு இனத்திற்கு தலைவர்களாக இருந்தோம், கழுகின் ஆட்சியை நாங்கள் நடத்தினோம் என்று
இந்த வானரங்களிடத்திலே சம்பாதி குறிப்பிட்டதை கேட்டிருக்கிறோம். எருவை வேந்தன் என்றே ஜட்டாயு பல இடங்களில் சிறப்பிக்கப்படுகிறான். எருவை என்றாலும் கழுகு, அந்த பறவைகளுக்கு தலைவன். இங்கே புல் அரசு, பொதுவாக பறவைகளுக்கு தலைவன். கழுகு இனத்திற்கு மாத்திரமல்ல, பறவைகள் எல்லாவற்றுக்கும் தலைவன். இந்த பொதுப்பெயர் புல் அரையன், பறவைகளுக்கெல்லாம் தலைவன் என்கிற பொதுப்பெயர் வைணவ இலக்கியத்தில் கருடனுக்குத்தான் அநேகமாக கொடுக்கப்படும். புள்ளரையன் கோயிலில் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று துயிலடை பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். புள்ளரையன் என்பது அந்த இடத்தில் கருடனை குறிக்கும். கருடாழ்வாருக்கு இந்த பெயரை பொருத்துவது வழக்கமாக நடப்பது என்றாலும் கூட, ராமகாதையை பொறுத்தவரையில் கருடனின் பிரதிநிதிகளாக கழுகுகளாக இருந்த ஜட்டாயுவுக்கும் சம்பாதிக்கும் இந்த பெயர் பொருத்தமுற அமைகிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தாலும் கூட, லீனியேஜ் என்கிற முறையிலேயும் கூட கருடனுக்கு அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இந்த இரண்டு பேரும். தொடர்புக்காக இதை எண்ணி பார்க்கிறோம். நேரடியாக இப்படித்தான் லீனியேஜ் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தொடர்புக்காக எண்ணி பார்க்கலாம். சம்பாதியும் ஜட்டாயுவும் யாருடைய புதல்வர்கள்? அருணனின் புதல்வர்கள். இந்த அருணன் யார்? வினதையின் மூத்த மகன். காஷ்யபருக்கும் வினதைக்கும் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் ஒருவன் இருந்த அந்த அண்டத்தை, முட்டையை அவசரப்பட்டு வினதை உடைத்து விட்டாள். ஆகவேதான் அந்த பிள்ளை வடிவம் சரியில்லாமல் பிறந்து விடுகிறது. பாதி உடல் மாத்திரம் அமைந்திருக்க, இடுப்புக்கு கீழே உடல் இல்லை அல்லது சூம்பி போயிருந்தது என்கிற நிலையில் அந்த பிள்ளை பிறக்கிறது. 500 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்னொரு முட்டையிலே இருந்து வரக்கூடிய என்னுடைய சகோதரன் உன்னுடைய அடிமை தலையை விடுவிப்பான் என்று தாய்க்கே சாபம் கொடுக்கிறான் அருணன். அந்த அருணனோடு கூட இருந்த, அருணன் எந்த அண்டத்தில் இருந்தானோ பக்கத்திலேயே கூட இன்னொரு அண்டம், 2 முட்டைகளைத்தான் வினதை அங்கே அமைத்தாள். அந்த 2வது முட்டையிலே இருந்து தோன்றியவன் வைனதேயன் என்று அழைக்கப்படுகிற கருடன். ஆக கருடனுக்கு அருணன் சகோதரன். அந்த சகோதரனுடைய பிள்ளைகள் என்கிற போது கருடனுக்கு அடுத்த தலைமுறை அதே லீனியேஜ் வாரிசுகளாக இந்த 2 பேரும். எனவே இவர்களை புள்ளரையர்கள் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. பொய் உரை செய்யான் புல் அரசு. இந்த குரங்குகளெல்லாம் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? புள்ளரையனாக இருந்த சம்பாதி பொய் சொல்ல மாட்டான். அவன் பொய் சொல்லவில்லை, பொய் சொல்ல மாட்டான். எனவே அவன் சொன்னதை கேட்டு சீதையின் நிலைமை என்ன, அரக்கர்கள் நிலைமை என்ன என்பதையெல்லாம் நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம். எப்படி தெரிந்து கொண்டோம்? உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிந்து கொண்டோம். தெளிவாக தெரிந்து கொண்டோம். உரை பெற்றாம். நல்ல கதிக்கு போகக்கூடிய, நல்ல நிலையை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை சம்பாதி இடத்திலே இருந்து கேட்டுவிட்டோம். நல்லவை எல்லாம் உரை எண்ணி, சரி, நல்ல கதிக்கான, நல்ல நிலைமைக்கான, நல்ல பர்பஸுக்கான வார்த்தைகளை கேட்டுவிட்டோம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? நன்மையை செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து, சம்பாதி சொன்ன 2இல் ஏதோ ஒன்று, அதுதான் எண்ணி செய்யுமின் ஒன்றோ, எது நமக்கு பொருத்தமாக இருக்குமோ அந்த பொருத்தமான செயல், ஆப்ஷன் 2களில் ஏதாவது ஒன்றை செய்வகை நொய்தின் செய்யவல்லீர். யாரால் செய்ய முடியுமோ தயவு செய்து சிறப்பாக சீக்கிரமாக செய்யுங்கள். இது யார் சொன்னதாக இருக்க வேண்டும்? வானரங்கள் என்று பொதுவாக சொன்னாலும் கூட, வானரங்களிலேயே அவ்வளவாக ஆற்றல் இல்லாதவர்கள் அல்லது தங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் போதாது என்று கருதிய வானரங்கள், யாரால் இதை செய்ய முடியுமோ, என்ன ஆப்ஷன்
சம்பாதி கொடுத்தானோ அந்த ஆப்ஷனில் எதை செய்ய முடியுமோ ப்ளீஸ் திங்க் ஆஃப் இட். சீனியர்ஸை பார்த்து இல்லைன்னா திறமை இருக்கக்கூடியவர்களை பார்த்து தயவு செய்து எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதை செய்யுங்கள்னு சொல்லும்போது நாங்கள் அதில் சேர்ந்துக்கலன்னு அர்த்தம் இல்லை. எங்களால் முழுசாக செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஆணையிட்டால் அந்த ஆணையிலே என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். எதை சீக்கிரமாக செய்ய வேண்டுமோ அதை தயவு செய்து தீர்மானித்து உடனடியாக செய்யுங்கள் என்பதாக அந்த வானரங்கள் சொல்கிறார்கள். கை உறை நெல்லி, அழகான ஒரு சொற்றொடர். கையில் இருக்கிற நெல்லி, இதைத்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி என்பார்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று சொல்வதுண்டு. ஆதிசங்கர பகவத்பாதரின் சிஷ்யர்களில் ஒருவருக்கு ஹஸ்தாமலகர் என்றே பெயர். ஹஸ்த ஆமலகர், ஆமலகம் என்பது நெல்லிக்கனி. தன்னுடைய கையிலே நெல்லிக்கனியை கொண்டிருந்தவர் என்பதனால் அவருக்கு ஹஸ்த ஆமலகர் என்றே பெயர் வந்தது. இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? உண்மையில் பார்த்தால் இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை காஞ்சி மகா சுவாமிகள் தான் கொடுக்கிறார்கள். ஏன் உள்ளங்கை மாங்கனி என்று சொல்லக்கூடாதா? அவர்களே அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி என்பதை அப்படியே அக்செப்ட் பண்ணாமல், எஸ் அக்செப்டட் என்று சொல்லாமல் சில வினாக்களை மகாஸ்வாமி எழுப்புகிறார்கள். உள்ளங்கை மாங்கனி என்று சொல்லக்கூடாதா? ஏன் உள்ளங்கை விளாங்கனி என்று சொல்லக்கூடாதா? வேறு ஏதாவது கனியை சொல்லக்கூடாதா? அது ஏன் நெல்லிக்கனி? ஏன் நெல்லிக்கனி என்பதற்கு ஒரு சில உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் சில விஷயங்களை. குறிப்பாக கம்பராமாயணத்தினுடைய சமீபகால நவீன உரையாசிரியர் திரு பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்கள் தங்களுடைய உரையிலே இதை குறிப்பிடுகிறார். எப்படி சொல்கிறார்? நெல்லிக்கனி பார்த்தால் உள்ளே இருப்பவை வெளியிலிருந்தே தெரியும். எனவே நெல்லிக்கனி போல என்கிற போது நெல்லிக்கனியினுடைய அந்த விதை தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த கதுப்பு தெரியும், சில சிறிய நரம்புகள் கூட தெரியும். எனவேதான் இந்த பெயர் என்கிறார். ஓரளவுக்கு அது பொருத்தமாக தெரிந்தாலும் கூட வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. காரணம் என்ன? அந்த அளவுக்கு எல்லா நெல்லிக்கனிகளிலும் தெரிகிறதா என்பது சந்தேகம்தான். ஏதோ சில கோடுகள் தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன விதையெல்லாம் அவ்வளவு தெளிவாக தெரியுமா என்பது இல்லை. கதுப்பு தெரிகிறது, அது கூட நல்ல வெளிச்சத்தில் வைத்து பார்த்தால் கொஞ்சம் அந்த ஒரு லேசான டிரான்ஸ்பெரண்ட் என்று சொல்ல முடியாது, ஒரு டிரான்ஸ்லியூசன்சி அதில் இருக்கும். எனவே அப்படி சொல்லலாம் என்பது ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் பழைய கிரந்தங்களில் இது எப்படி கையாளப்பட்டிருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு மகாஸ்வாமி சொல்வது மேலும் பொருத்தமாக தெரிகிறது. ஏன் உள்ளங்கை மாங்கனி என்றெல்லாம் சொல்லவில்லை என்பதற்கு இப்படி ஒரு வினாவை எழுப்பிவிட்டு மகாஸ்வாமி சொல்கிற விடை. ஹஸ்தாமலகரை பற்றிய குறிப்புகள் வருகிற போது அந்த ஹஸ்தாமலகருக்கு ஏன் அப்படி ஒரு பெயர், அந்த பெயரோடு தொடர்பு இருக்கிற ஒரு சொற்றொடர், இந்த சொற்றொடர் ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்றுதான் வருகிறார். கையிலே ஒரு மாங்கனியை வைத்துக்கொள்கிறோம் என்று எண்ணி பார்க்கலாம். அந்த மாங்கனி அதனுடைய அளவு பெரியதாக இருப்பதால் நீங்கள் அதை வைக்கும்போது அதனுடைய ஒரு சர்ஃபேஸ் கையில் அப்படியே தொட்டு கொண்டிருக்கும். நம்மால் அதை சரியாக பார்க்க முடியாது. யூ கீப் லைக் திஸ். இதில் ஒரு மாங்கனி அல்லது விளாங்கனி எதையாவது ஒன்றை வைத்தால் அது முழுமையாக நாம் பார்க்கும்போது அந்த முழு வட்டத்தை காட்டாது. ஆனால் நெல்லிக்கனி என்பது அதனுடைய ஷேப் கூட கொஞ்சம் குளோபியுலர். மாங்கனியை காட்டிலும் மற்ற கனிகளை காட்டிலும் அது குளோபியுலர். அது மாத்திரமல்ல, அது சிறியதாக இருப்பதனாலும் அது கம்ப்ளீட்டாக குளோபுலராக இருப்பதனாலும் ஒரு சில ஹைப்ரிட் வெரைட்டியில் தான் அந்த கீழே இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். மற்றபடி நல்ல பழைய காலத்து நேட்டிவ் நெல்லிக்கனியை பார்த்தா அது குளோபுலராக இருக்கும். அப்படி அந்த குளோபுலராக இருக்கிறதுனால, நல்ல உருண்டை வடிவமாக இருப்பதனால் கையை தொடுகிற பகுதி மிக குறைவு.
எனவே அந்த முழு பூர்ண வட்டமும் பூர்ண உருண்டையும் நன்றாக புலப்படும். இறைவனுடைய பூர்ணத்துவத்தை புலப்படுத்துவது போல பூரணமாக ஒன்று தெரிவது. You know, when you see something, when you witness something, when you behold something, அது முழுமையாக புலப்பட்டால்தான் அதை முழுமையாக உள்வாங்குகிறோம் என்று பொருள். இது ஒரு அடையாள குறிப்பு. முழுமையாக உள்வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு அது முழுமையாக புலப்பட்டு விட்டது, என்னுடைய உள்ள புலத்திற்கு அது முழுமையாக கிடைத்து விட்டது. உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி முழுமையாக புலப்படுமோ அப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் அது எனக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது. அந்த கம்ப்ளீட்னஸை காட்டுவதற்கு குளோபுலராக இருக்கிற ஒரு பொருளை வைக்கும்போது அதனுடைய ஒரு சின்ன போர்ஷன் தான் வில் பி இன் கான்டாக்ட் வித் வாட் எவர் சர்ஃபேஸ் இட் இஸ் கெப்ட் ஆன். மற்றபடி அது அதை தொடாமல் சுற்றிலும் இருக்கும். எனவே அந்த முழுமையான உள்வாங்குதல் நடக்கும். அது ஏதோ ஒரு சர்ஃபேஸை தொட்டு கொண்டு இருக்கிறதுன்னா அது முழுமையாக இங்கே வரல, அந்த சர்ஃபேஸில் போய் ஒட்டி கொண்டு இருக்கிறது, அங்கே பற்றோடு இருக்கிறது. இதில் கொஞ்சம் அந்த ஃபிலசாபிக்கல் டிஞ்சும் சேர்ந்து வரணும், அந்த பற்றற்ற தன்மையில் ஆனால் அதை முழுமையாக உள்வாங்குதல். அப்போ அந்த பாசிபிலிட்டி நெல்லிக்கனிக்கு அதிகம். மற்ற கனிகளில் கிடைக்காத அது நெல்லிக்கனியில் கிட்டும் என்பதனால்தான் அந்த ஞானத்தை முழுமையாக அதை உணர்கிற ஞானத்தை நெல்லிக்கனியை உள்ளங்கையில் வைக்கும்போது கிட்டுகிற தன்மை போல கிட்டும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல இங்கே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம். We have understood the entire situation. We have internalized all the information என்பதற்குத்தான் அந்த உவமை பயன்படுகிறது. கை உறை நெல்லித்தன்மையின் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு விட்டோம் என்பதாக அந்த செய்தி. அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி என்கிற போது நெல்லிக்கனி முழுசாக பார்க்க முடியும், பெருசாக இருந்தால் கூட அதை முழுசாக பார்க்க முடியாது. இதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு சொற்றொடர் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. சூரியன் வெற்றி காதலனோடும் சுடல் வில் கை ஆரியனை சென்றே தொழுது உற்றது அறைகிற்பின் சீர்நிலை முற்றும் தேறுதல் கொற்றச் செயல் அம்மா வாரி கடப்போர் யாவர் என தம் வலி சொல்வார். இப்போ இவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள் இல்லையா, வாட் ஷுட் பி டன், அடுத்த ஆப்ஷன் என்ன, அந்த ஆப்ஷனை தீர்மானம் செய்யுங்கள் அப்படின்னு பேசிக்கொள்ளும் போதே அந்த வானரங்கள் என்ன சொல்கின்றன. ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்தார், சம்பாதி சொன்னதில் நீங்கள் போய் ராமன்கிட்ட சொல்லிவிடுங்கள், சூரியன் வெற்றி காதலன், சூரியனுடைய காதலனாக இருக்கிற சுக்ரீவன், அந்த சுக்ரீவனோடு இருக்கிற சுடல் வில் கை ஆரியன், சுடர் பொருந்திய பிரகாசமாக இருக்கிற ஆரியன், வில்லை கையிலே ஏந்திய கோதண்ட வில்லை ஏந்திய ராமன், சூரியன் வெற்றி காதலனோடும் சுடர் வில் கை ஆரியனை சென்றே தொழுது, சுக்ரீவ மகாராஜாவையும் ராமனையும் போய் தொழுது உற்றது அறைகில், என்ன நடந்தது என்பதை சொல்லிவிட்டால் சீர்நிலை முற்றும். தட் இஸ் இனஃப். சீதை எங்கே இருக்கிறாள் என்று தான் தேடிக்கொண்டு வர வேண்டும். யூ வில் ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இன்ஃபர்மேஷன் அபவுட் சீதை அண்ட் சீதைஸ் பிரசன்ஸ். இப்போது நமக்கு தெரிந்துவிட்டது, இந்த இன்ஃபர்மேஷனை கூட போய் சொல்லலாம், அதுவே கூட போதும். ஆனால் சரியாக பார்த்தால் ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கும் போது அந்த செய்தியை முழுமையாக தெரிந்து கொண்டு போவது. சீதை அங்கே இருக்கிறாள் என்று பொத்தாம் பொதுவாக சொல்வதை விட அங்கே என்ன நிலைமை என்பதை போய் பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். சம்பாதி சொன்னது என்றால் அது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான், நாட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். ஒரு செயல் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த செயலை முழுமையாக செய்வது. பல நேரத்தில் பாதி செய்துவிட்டு நான் செய்துவிட்டேன் என்று சொல்கிறோம். இல்லை, அதை முழுமையாக துல்லியமாக கடைசி துளி வரை செய்வது. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து என்ன வேண்டியிருக்கும் என்கிற சங்கதிகளையும் சேர்த்து சொல்வது. ஏதோ ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு காட்சி வரும், இதை போய் கேட்டுக்கொண்டு வா என்று தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் சொல்வார். இதை போய் கேட்டுக்கொண்டு வா என்றால் அது என்ன குறிப்பிட்டு சொன்னாரோ அதை மாத்திரம் கேட்டுக்கொண்டு வருவார். ஆனால் இன்னொருவர்
அதை போய் கேட்பதோடு அடுத்தது என்ன, மற்றவர்களெல்லாம் வந்து விட்டார்களா, இவர் மாத்திரம் வந்திருக்கிறாரா, மற்றவர்கள் வந்து விட்டார்களா, இல்லை வரவில்லை என்றால் என்ன காரணம், என்ன தாமதம், எப்போது வருவார்கள், இப்படி முழுமையாக அந்த செய்தியை கொண்டு வருவார். இந்த 2 பேரில் யாரிடத்தில் நாம் வேலையை கொடுப்போம்? முழுமையாக அந்த செய்தியை கொண்டு வரக்கூடியவர் இல்லையா? அதே விஷயம்தான் இங்கே. நமக்கு தெரிந்து விட்டது, எங்களுக்கு இது தெரிந்து விட்டது, we have known சீதாஸ் presence என்று மாத்திரம் போய் சொல்வது என்பது அவ்வளவு முறையில்லை. ஏன்? இதை நம்முடைய கோணத்திலே இருந்து அணுகி பார்க்கலாம். வானரங்களை விட்டுவிட்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வேறு ஏதாவது மாற்றம் நேர்ந்திருக்கக்கூடும். ஆனால் மாற்றம் நேரவில்லை என்று ஒரு வழியாக நமக்கு தெரிகிறது. எப்படி? இப்போது பேசிய சம்பாதி இங்கே இருந்து பார்க்கிறேன் அவள் இருக்கிறாள் என்று சொன்னதனால். ஆனால் அது கூட அவ்வளவு முழுமை இல்லை. இங்கே இருந்து பார்க்கிறேன் அவள் இருக்கிறாள், அங்கே வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள், கட்டுக்காவல் எப்படி இருக்கிறது, அந்த காவலை தாண்டி யார் போக முடியும், அல்லது படையெடுத்து வருவதென்றால் எப்படி இருக்கும், இதையெல்லாம் ஓரளவுக்கு சொன்னால்தானே அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பது என்று தீர்மானிக்க முடியும். அப்படியானால் நம்முடைய கடமை என்ன? தேறுதல் கொற்றச் செயல். என்ன அற்புதமான பிரயோகம் பாருங்கள். கொற்றச் செயல், வெற்றி பெறக்கூடிய செயல். 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று, ஒரு விஷயத்தை முழுமையாக செய்வது என்பதே வெற்றி. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆணையினுடைய முழுமையான வெற்றி என்பது எங்கே, சீதை எங்கே என்று தேடி பார்த்து அதை போய் சொல்வது. இதில் இன்னொரு சூட்சுமம், ராமனுக்கு வெற்றி செயலாக எது அமையும்? only if we offer all the inputs. எனவே தேறுதல் கொற்றச் செயல். அம்மா நாம் போய் அவளை தேடி பார்த்து வந்து சொல்லுவது தான், நாமே போய் அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பது தான், அதுதான் தேறுதல் கொற்றச் செயல். அப்படியானால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். வாரி கடப்போர் யாவர். இப்போ அதுக்கு முதல்ல பிரைம் ரிக்வெஸ்ட் என்ன? சீதையை போய் பார்க்க வேண்டும் என்றால் இந்த கடலை தாண்ட வேண்டும். யாரால் கடலை தாண்ட முடியும்? வாரி கடப்போர். வாரி என்பது கடல். எனவே அந்த கடலை தாண்டக்கூடியவர்கள். வாரி என்பது தண்ணீருக்கு பொதுவான பெயராக வரும். வாரிஜம் என்று ஒரு சொல் உண்டு, தாமரைக்கான பெயர் அது. வாரிஜம் என்றால் தண்ணீரிலே தோன்றுகிற தாமரை. தண்ணீரில் தோன்றுகிற எந்த மலருக்கும் அது பொருந்தும் என்றாலும் பல நேரங்களில் அது வாரிஜம் என்கிற பயன்பாட்டில் தாமரைக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. வாரி கடப்போர் யாவர். இந்த தண்ணீரை, இந்த கடலை யாரால் கடக்க முடியும் என்று ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசிக்கொள்ள, இப்போது அவரவர்கள் வெதர் இட் இஸ் பாசிபிள், என்னால் முடியுமா, என்னால் முடியுமா என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வலிமையை, தம் வலி சொல்வார், தங்களுடைய வலிமையை அவர்கள் சொல்லத் தொடங்குகிறார்கள். மாள வலித்தேம் என்றும் இம்மாளா வசையோடும் மீளவும் உற்றேம், அன்னவை தீரும் வெளி பெற்றேம், காள நிறத்தோடு ஒப்புறும் இந்நேர் கடல் தாவுற்று ஆளும் நலத்தீர் ஆளுமின் எம் ஆர் உயிர் அம்மா. இப்போது அவர்களே பொதுவாக பேசுகிறார்கள். மாள வலித்தேம், இறந்து போய்விடலாம் என்கிற நிலைமைக்கு வந்தோம் இல்லையா? சீதையை காண முடியவில்லை, நாம் எல்லோரும் சேர்ந்து இறந்து போய்விடலாம் என்று அந்த வலிமை, இறந்து போவதற்கான வலிமையை நாம் திரட்டி கொண்டோம். மாள வலித்தேம். ஆனால் மாளா வசையோடும் மீளவும் உற்றேம். நமக்கு கிடைத்த நன்மை எப்பேற்பட்ட நன்மை என்றால், இந்த பழி நமக்கு பழி வராமல் இருக்கிற வகையில் எப்படியோ சம்பாதியின் உதவியினால் நாம் அந்த பழியிலே இருந்து, சொன்ன வேலையை முடிக்காமல் இவர்கள் இறந்து போனார்கள் என்கிற பழியிலே இருந்து நாம் இப்போது மீட்சி பெற்றிருக்கிறோம். இம்மாளா வசையோடும் மீளவும் உற்றேம், அன்னவை தீரும் வெளி பெற்றேம். அப்போது நமக்கு அந்த பழியிலே இருந்து வெளியில் வருவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. இப்போது நல்ல வழி கிடைத்து விட்டது. சம்பாதியினால் நமக்கு நல்ல தெளிவு கிடைத்து விட்டது. அந்த பழியிலே இருந்து வெளியில் வந்து நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு வழி வகை நமக்கு கிடைத்து விட்டது. காள நிறத்தோடு ஒப்புறும் இந்நேர் கடல் தாவுற்று. காள நிறம், காள என்பது விஷம்.
நஞ்சின் வண்ணத்திலே இருக்கிற கடல், கருப்பாக கருநீலமாக இருக்கிற கடல். கால கால என்பதெல்லாம் விஷத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆல காலம் என்கிறோம். வடமொழியிலே ஹாலம் என்று அழைக்கப்படும் அந்த வடமொழி சொல் தமிழிலே காலம் என்றாகிறது. அது கால என்றும் வரலாம் எதுகை கருதி. காள நிறத்தோடு கருநீலமாக இருக்கக்கூடிய அந்த கடல், ஒப்புறும் இந்நேர் கடல் தாவுற்று. விஷம் போல இருக்கிற இந்த கடல், விஷத்தை தாண்டினால் நன்மை இல்லையா? அப்படி விஷம் போல இருக்கிற இந்த கடலை தாண்டி நம்மை சீதையிடத்திலே இருந்து பிரிக்கிற கடல், அது விஷம். அந்த விஷத்தை தாண்டி அமுதமாக இருக்கிற அந்த சீதையை கடல் நிறத்தோடு ஒப்புறும் இந்நேர் கடல் தாவுற்று ஆளும் நலத்தீர் ஆளுமின். யாரால் இதை தாண்டி அங்கே போக முடியுமோ அப்படி போகக்கூடியவர்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு உயிரையே கொடுக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த உயிர் உங்களுக்கு அடிமை, நாங்கள் உங்களுக்கு அடிமை. இந்த உயிரை நன்றாக பயன்படுத்தக்கூடியவர்களாக யார் அங்கே போக முடியுமோ அவர்கள் ஆவீர்கள். Now, whoever wants to go or whoever is capable of going, நாங்கள் எங்களுடைய பணிகளை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வோம். எங்களையே ஆளக்கூடியவர்கள், எங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான். ஏனென்றால் ராமனுடைய பத்தினியை காண முடியவில்லையே என்று நாங்கள் உயிர் வாட்டமுற்று இருந்தோம். இப்போது ராமனுடைய பத்தினியை காணக்கூடியவர்கள், அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு உயிர் கொடுத்தவர்கள் ஆகிறீர்கள். யார் அதை செய்ய முடியும் என்று மற்ற வானரங்கள், முக்கியமான தலைவர்கள் இல்லாமல் மற்ற வானரங்கள் இவற்றை சொல்கின்றன. வேதம் அனைத்தும் தேர்தர எட்டா ஒரு மெய்யன் பூதலம் முற்றும் ஓர் அடி வைத்து பொலி போழ்து யான் மாதிரம் எட்டும் சூழ்பறை வைத்தே வர மேரு மோத இழைத்தே தாழ் உலைவுற்றேன் விரல் மொயம்பீர். இந்த பாடலும் சரி, இதற்கு முந்தைய பாடல் இது மற்ற வானரங்கள் சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த பாடலை அடுத்த பாடலோடு சேர்த்து பார்த்தோம் என்றால் இதனை ஜாம்பவான் சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முந்தைய பாடல் வாரி கடப்போர் யாவர் என தம் வலி சொல்வார், அவரவர்கள் தங்களுடைய வலிமைகளை சொல்லத் தொடங்கினார்கள். அப்போ இந்த பாடல் என்ன ஆகலாம்? இது ஜாம்பவான் சொல்வதாக. நவ் ஸ்டார்ட்ஸ் ஒன் பை ஒன் என்றால் இப்போது ஜாம்பவான். மாள வலித்தேம், நாமெல்லாம் இறந்து போய்விடலாம் என்று நினைத்தோம். இப்போது நமக்கு மீண்டும் உயிர் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த உயிரை உண்மையாக ஆட்சி செய்யக்கூடிய தன்மை எங்கே வரும்? இந்த உயிருக்கு உறுதி எங்கே வரும்? சீதை எங்கே இருக்கிறாள் என்பதை பார்த்து கொண்டு யார் சொல்லப் போகிறீர்களோ வந்து அதனால் வரும் என்று ஜாம்பவான் சொல்லிவிட்டு தன்னால் முடியுமா முடியாதா என்பதை ஜாம்பன் சொல்வதுதான் இந்த பாடல். வேதம் அனைத்தும் தேர்தர எட்டா ஒரு மெய்யன் பூதலம் முற்றும் ஓர் அடி வைத்து பொலி போழ்து. வேதங்களெல்லாம் தேடியும் கிடைக்காத ஒருவன், வேதப் பொருளாக இருக்கிற அந்த பரம்பொருள் ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு, வேதம் அனைத்தும் தேர்தர எட்டா மெய்யன், வேதங்கள் தேடியும் கிடைக்காத அவன் தானே ஒரு மெய்யை எடுத்துக்கொண்டு, ஓர் வடிவத்தை எடுத்துக்கொண்டு, பூதலம் முற்றும் ஓர் அடி வைத்து, இந்த பூமி முழுவதையும் ஒரே அடியினால் அளந்து, அப்படி அளந்து சென்றபோது பூதலம் முற்றும் ஓர் அடி வைத்து பொலி போழ்து, இந்த பூதலத்தை, இந்த பூமியை ஒற்றை அடியால் அளந்து அப்படி பொலிவுற்று நின்றபோது யான் மாதிரம் எட்டும் சூழ் பறை வைத்தே வர. வாமன அவதார காலத்தில் அந்த வாமனன் வந்ததை உலகத்திற்கெல்லாம் பறை அறிவித்தவன் ஜாம்பவன் என்று கணக்கு. அப்படி மண்ணை அளந்துவிட்டு விண்ணை அளப்பதற்கு இடையில் திரிவிக்கிரமன் ஒரு காலால் மண்ணை அளந்து இன்னொரு காலால் விண்ணை அளக்கிற அந்த இடைப்பட்ட தருணத்தில்
இதோ வாமன அவதாரம், இதோ திருவிக்கிரமன், உலகத்தை அளக்கக்கூடியவர் வந்துவிட்டார் என்று பூதலம் முழுவதும் போய், பூதலம் மாத்திரமல்ல 8 திசைகளுக்கும் போய், 8 திக்குகளுக்கும் போய் முரசறைந்து இதோ வந்துவிட்டார், பெருமாள் வந்துவிட்டார் என்று எல்லோருக்கும் சொன்னவன் ஜாம்பவன். மாதிரம் 8ம் சூழ் பறை வைத்தே வர. அப்ப என்னாச்சான், திருவிக்கிரமர் வந்துவிட்டார் என்று எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டு 8 திசையும் போய் அப்படி வரும்போது மேரு மலை ஜாம்பவான் மேலே மோதித்து. அந்த மேரு மலை ஜாம்பவான் மேலே மோதிவிட, மேரு மோத இளைத்தே தாழ் உலை உற்றேன். அப்படி மேரு மோதினதுனால என் காலு கொஞ்சம் அப்படியே தளர்ந்து போய்விட்டது. அதனால் என்னுடைய கால்கள் தளர்ந்து போய்விட்டன. விரல் மொயம்பீர், நிறைய ஆற்றல் கொண்டவர்களே, நிறைய வீரம் கொண்டவர்களே, என்னுடைய கால் தளர்ச்சி அடைந்து விட்டது. அதற்கு என்ன காரணம்? அப்போதே வாமன அவதார காலத்திலேயே இந்த மேரு என் மீது மோதி என்னை தளர்வடைய செய்து விட்டான். ஆதலின் இப்பேர் ஆர்கலி குப்புற்று அகழ் இஞ்சி மீது கடந்து அத்தீயவர் உட்கும் வினையோடும் சீதை தனை தேர்ந்து இங்கு உடன் மீளும் திறன் என்று. நான் அன்னைக்கே தளர்ச்சி அடைந்து விட்டேன். அதனால் இந்த ஆர்கலி குப்புற்று, இந்த பூமியை தாண்டி, இந்த கடலை தாண்டி, அகழ் இஞ்சி மீது கடந்து கடலை தாண்டி அந்த நிலத்திற்கு போய் அந்த தீயவர்களாக இருக்கிற அரக்கர்கள் உட்கும் வினையோடும் அவர்களை அச்சப்படுத்தி அவர்களை பயமுறுத்தி செய்யக்கூடிய, இங்கே இருந்து தாண்டி போனால் அவர்கள் அச்சப்படுவார்கள், அப்படி அவர்களை அச்சப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்து சீதை தன்னை தேர்ந்து, சீதை எங்கே இருக்கிறாள் என்று தேடி கண்டுபிடித்து இங்கே திரும்பி வருவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஆற்றல் எல்லாம் மேரு மோதியதால் தளர்ச்சி அடைந்து விட்டது என்று ஓதி இருத்தான். 4 முகத்தான் உதவுற்றான். 4 முகத்தான் உதவுற்றான். 4 முகனாக இருக்கிற சதுர்முக பிரம்மா உதவியவன். சதுர்முக பிரம்மாவின் மகன் ஜாம்பவான் என்பதாக கணக்கு. 4 முகத்தான் உதவுற்றான், 4 முகத்தான் உதவியவன். அவன் இப்படி சொன்னான். பெரியோர்களே, ஜாம்பவானே பிரம்மாவின் அவதாரம் என்று சொல்கிற வழக்கமும் உண்டு, பிரம்மாவினுடைய மகன் என்று சொல்கிற வழக்கமும் உண்டு. கம்பர் இதை மிக அருமையாக இன்னொரு இடத்தில் தொடர்பு படுத்துவார். பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித்தன் போட்டு விடுவான். ராவணன் மகனான இந்திரஜித்தன் பிரம்மாஸ்திரத்தை போட்டு விடுவான். அந்த பிரம்மாஸ்திரம் எல்லாரையும் கட்டுப்படுத்தும். ஆனால் கம்பர் என்ன செய்வார்? ஜாம்பவான் மட்டும் கட்டுப்படாமல் அங்கே உட்கார்ந்திருந்ததாக அந்த காட்சியை வைப்பார். யுத்த காண்டத்தில் இது வரும். என்ன காரணம்? பிரம்மாஸ்திரம் பிரம்மாவையோ பிரம்மாவினுடைய புதல்வனையோ கட்டுப்படுத்தாது. எனவே பிரம்மாஸ்திரம் கட்டுப்படுத்தாமல் ஜாம்பன் உட்கார்ந்திருந்தான் என்பதாக அந்த காட்சி காட்டப்படுகிறது. பின்னால் அதை காண்பதாக இருக்கிறோம். 4 முக பிரம்மா உதவிய மகன் இந்த ஜாம்பவன் என்பதாக இங்கே இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. இந்த ஜாம்பவான் மூத்தவன் என்றும் வாமன அவதார காலத்திலேயே உலகங்களுக்கு பெருமாளுடைய பெருமையை உரைப்பதற்காக சென்றவன் என்பதனால் காலத்தால் மூத்தவன் என்பது மாத்திரம் அல்ல, இதோ வந்துவிட்டார் அந்த பேரொளி பிரகாசமான பரம்பொருள் இதோ என்று எல்லோருக்கும் சொல்ல புகுந்தவன் என்பதனால் அந்த பரம்பொருளை முழுமையாக உணர்ந்தவன். எப்போது சொல்ல முடியும்? பரம்பொருளை முழுமையாக உணர்ந்தவன் இதோ இதோ பாருங்கள், நீங்களெல்லாம் பாருங்கள், நீங்களெல்லாம் பாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்தவன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் வாமனவதார காலத்தில் எல்லோரையும் போய் அழைத்து பாருங்கள் 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 என்று கூப்பிட்டான் என்றால் அப்போதைய காலத்திலிருந்து இந்த பெருமாளுக்கு அடியானாக இருப்பவன்.
அவனுடைய பக்தி ஆழ்ந்த பக்தி என்பதை காட்டுவதற்காகவும் இந்த தகவல் புராணங்களில் சொல்லப்படுகிறது. a devotee for so long என்று சொல்லலாம். வாமனவதார காலத்திலே இருந்தே திருமாலுடைய பெருமையை உணர்ந்த ஜாம்பவான். அந்த 4 முகத்தான் உதவிய மகன் தன்னால் அது முடியாது என்பதை தெரிவிக்க, நீலன் முதல் பேர் போர் கெழு கொற்ற நெடு வீரர் சால உரைத்தார். நீலன்தான் சுக்ரீவனுடைய படைத்தளபதி, முதன்மை படைத்தளபதி என்பதை பார்த்திருக்கிறோம். சுக்ரீவனோடு கூட இருந்த 4 பேரில் நீலனும் ஒருவன் என்பதை பார்த்திருக்கிறோம். அந்த நீலன் தொடங்கி மற்றவர்கள் படைத்தளபதிகள், மற்றவர்கள் போர்கெழு கொற்ற நெடுவீரர், போரிலே சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய நல்ல வீரர்கள் பலர், நீலன் தொடங்கி மற்ற வீரர்கள் பலரும் சால உரைத்தார். தங்களுடைய நிலையை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? வாரி கடக்கும் தகவு இன்மை சால உரைத்தார். எங்களால் இந்த கடலை தாண்ட முடியாது என்பதை அவர்கள் தங்களுடைய இயலாமையை சொன்னார்கள். வேலை கடப்பன் மீள மிடுக்கு இன்று என விட்டான், வாலி அளிக்கும் வீர வயப்போர் வசை இல்லான். குற்றமில்லாதவன், வசையில்லான், போரிலே நல்ல வீரத்தை காட்டக்கூடியவன், வாலியினுடைய மகன், இப்போது இளவரசனாக இருக்கிற அங்கதன், வேலை கடப்பன். என்னால் இந்த 100 யோஜனை தூரத்தை தாண்ட முடியும், ஆனால் திரும்பி வருகிற சக்தி எனக்கு இல்லை. ஐ கேன் கோ, சீதையை பார்த்துவிட்டு திரும்பி வருகிற சக்தி எனக்கு இல்லை. எவ்வளவு அற்புதம் பெரியோர்களே! காவியங்கள் வெறுமே அந்த காட்சியை நமக்கு வர்ணிக்கக்கூடியவை அல்ல, வேறு எதையோ சேர்த்து சொல்கின்றன என்பதை திரும்ப 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 பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே தெரிந்த ஒரு கதையை சொல்லுவதற்கு ஒரு காவியம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே கதை முக்கியமில்லை, அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். பட் we are trying to learn practical lessons for our lives. This is not Rama's life, this is not Angada's life, this is not Anjaneya's life, this is not Sita's life. அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வாழ்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சரியாக செப்பனிட்டு கொள்வோம் என்றால்தான் அந்த காவியத்தால் பயன், இல்லையா? ஆகவேதான் இந்த காவியங்கள் இடையிடையே நமக்கான பாடங்களை பொதித்து பொதித்து கொடுக்கின்றன. சாதாரணமாக ஒரு வேலையை ஆரம்பித்தால் அதை முழுமையாக முடிக்க வேண்டும். பல நேரத்தில் நம்மில் பலர் ஒன்றை தொடங்கி அப்படியே விட்டுவிட்டு அல்லது வேறு யாரிடத்திலாவது பாதியை ஒப்படைத்துவிட்டு நானும் செய்தேன் என்று மார்தட்டிக் கொள்கிறோம். அது அல்ல. என்னால் தாண்ட முடியும், ஆனால் திரும்ப வர முடியாது, அதனால் நான் அந்த வேலைக்கு வரவில்லை. பாதி கிணறு தாண்டுவேன். பாதி கிணறு தாண்டி என்ன பயன்? முழுதாய் தாண்டினால் அந்த பக்கம் போகலாம். பாதி கிணறு தாண்டுவேன், இல்லை 3/4 கிணறு தாண்டுவேன் என்றால் எதற்குமே பயனில்லை. முதலுக்கே மோசம். இங்கே இருந்து பாதி கிணறு தாண்டி விட்டு அப்படியே நின்றால் என்ன ஆகும்? பொத்தென்று கீழே தான் விழ வேண்டும். பாதி கிணறு தாண்டுவது, 3/4 கிணறு தாண்டுவது என்பதெல்லாம் முதலுக்கே பயனில்லை. எனவே அது ஒரு பெரிய சாமர்த்தியம் இல்லை. ஆகவேதான் அங்கதன் சொல்கிறான், என்னால் தாண்ட முடியும், ஆனால் திரும்ப வர முடியாது. ஸோ லெட் மீ நாட் வெஞ்சர். லெட் மீ நாட் வெஞ்சர். அது மாத்திரமல்ல, லெட் மீ நாட் பி அ ஹிண்ட்ரன்ஸ் டு அதர்ஸ். நான் பாதி பண்ணுறேன் அப்படின்னுட்டு அங்கேயே நிறுத்தினா உங்களுக்கும் பயனில்லை, எனக்கும் பயனில்லை. வேலை கடப்பன் மீள மிடுக்கு இன்றி என விட்டான், வாலி அளிக்கும் வீர வயப்போர் வசையில்லான். அதனால் அவன் மொத்தமாக தகுதியற்றவன் என்றும் பொருளில்லை. ஆகவேதான் கவிச்சக்கரவர்த்தி அடுத்த வரியை போடுகிறார். வாலியினுடைய மகன், போர்க்களத்திலே நன்றாக போர் செய்யக்கூடிய மிடுக்கு கொண்டவன், குற்றம் இல்லாதவன், எந்த விதமான பழியும் இல்லாதவன். ஆனால் இந்த வேலையில் என்னால் முடியாதுன்னு அவன் உட்கார்ந்து விடுகிறான். அதுவும் இருக்கு. ஒரு வேலையை ஒருத்தரால் செய்ய முடியலன்னா வேற ஒரு வேலைக்கு அவர் தகுதியற்றவர்னு அர்த்தம் இல்லை. ஒரு விஷயத்துக்கு பயன்படலைன்னா மொத்தமாக ஒருத்தரை ஒதுக்கி தள்ளுறதும் தப்பு.
இவரால் இதை செய்ய முடியும், இவரால் இதை செய்ய முடியும். இதில் இன்னொன்று என்ன, அங்கதன் தான் இளவரசன். ஆனால் அந்த அங்கதன் நான் தானே இளவரசன், என்னால் முடியலன்னா உங்கள் யாராலையும் முடியக்கூடாது அப்படின்னு சொல்லலை. பல நேரத்தில் இன்றைக்கான உலகத்தில் ஏதாவது ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழே இருப்பவர்கள் தங்களை விட தாழ இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர தங்களை விட திறமைசாலிகளை பக்கத்தில் சேர்த்து கொள்வதற்கே தயங்குகிறார்கள். இந்த ப்ராக்டிகாலிட்டியை நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? தங்களுக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் தங்களை விட திறமைசாலிகளாக இருந்தால் அவர்களை பக்கத்தில் விடுவதற்கு அஞ்சுகிறார்கள். காரணம், அவர்களுடைய பெருமை வெளியிலே தெரிந்து விடுமோ என்பதற்காக. ஆனால் அங்கதன் ஆஸ் அ பிரின்ஸ், என்னை சேர்ந்தவர்கள் என்னை விட தகுதி படைத்தவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. என்னால் முடியாது. அந்த பிரின்ஸ் வாஸ் சோ ஹம்பிள். ஒரு போலி கௌரவத்தில் நான் தானே பெரிய பதவியில் இருப்பவன், எனவே என்னால் முடியாது என்று சொன்னால் மற்றவர்கள் என்னை ஏளனமாக பார்ப்பார்கள் என்றும் அவன் கருதவில்லை. அவன்தான் இளவரசன், ஆனால் இந்த வேலை என்னால் முடியாது. எவ்வளவு ஃபோர்த் ரைட்டாக தான் இளவரசனாக இருந்தாலும் தன்னுடைய பணிவில் அவன் நிற்கிறான். இளவரசனாக இருந்தாலும் அடுத்தவர்கள் மீது பொறாமை இல்லாமல் நிற்கிறான். அங்கே இருக்கிற மற்றவர்கள் அவனை இதற்காக குறைத்து மதிப்பிட்டு விடவில்லை. அவனை இளவரசனாக மதிக்கிறார்கள், அவனுடைய வீரத்தை மதிக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் அவனால் முடியாது என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யாம் இனி இப்போது ஆர் இடர் துய்த்து இங்கு இனி யாரை போம் என வைப்போம் என்பது புன்மை புகழ் அன்றே. கோமுதல்வர்க்கு ஏறு ஆகிய கொற்றக்குமர நம் நாமம் நிறுத்தி பேர் இசை வைக்கும் நவை இல்லோன். இப்போது ஜாம்பவான் பேச ஆரம்பிக்கிறார். மூத்தவர், ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு உண்டு. யாம் இனி இப்போது ஆர் இடர் துய்த்து, இப்போ இதுக்காக யார் போக முடியும்னு கஷ்டப்பட்டு உட்காந்து இனி யாரை போம் என வைப்போம், யாரை அனுப்புவோம் அப்படின்னெல்லாம் நாம் இப்போது பெருசாக கஷ்டப்பட்டு ஆலோசனை பண்ணி யாருமே இல்லையே அப்படின்னு புலம்ப வேண்டாம். அது தவறு, புகழ் இல்லை, அது புன்மை, அது அல்பத்தனம். நம்மக்கிட்ட நம்முடைய பெயரை நிறுத்தி, நம் அத்தனை பேருடைய பெயரையும் நிறுத்தி நமக்கு புகழை சேர்க்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். நம் நாமம் நிறுத்தி பேர் இசை வைக்கும் நவை இல்லோன், நமக்கு புகழ் தரக்கூடிய, இசை என்றால் புகழ், நமக்கு புகழ் தரக்கூடியவன் ஆனால் குற்றமில்லாதவனாக ஒருவன் இருக்கிறான். கோ முதல்வர்க்கு ஏறு ஆகிய கொற்றக்குமரா. கோ முதல்வர்க்கு ஏறு ஆகிய கொற்றக்குமரா. சுக்ரீவ மகாராஜா அரசனுக்கு காளையாக இருக்கிற இளம் காளை இளம் குமரனே அங்கதனே, நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, யாருமே இல்லையே என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. நமக்கு புகழை சேர்க்கக்கூடிய ஒருவன் நம்மிடத்தில் இருக்கிறான். ஆரியன் முன்னர் போதுர உற்ற அதனானும் காரியம் எண்ணிச் சோர்வு அறமுற்றும் கடனானும் மாருதி ஒப்பார் வேறு இலை என்னா அயன் மைந்தன் சீரியன் மல் தோள் ஆண்மை விரிப்பான் இவை செப்பும். அயன் மைந்தன், அயன் பிரம்மாவினுடைய மைந்தனான ஜாம்பவான், சீரியன் மல் தோள் ஆண்மை விரிப்பான், சீரியவனாக மிகச்சிறந்தவனாக இருக்கிற அனுமனுடைய தோள் பராக்கிரமத்தை இதோ விரித்து சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்லத் தொடங்குகிறான்? ஆரியன் முன்னர் போதுர உற்ற அதனான். ஆரியன்னா உயர்ந்தவன் பொருள். உயர்ந்தவனான ராமன் முன்னாலே போய், ராமனும் இலக்குவனும் மலைப்பாதையில் நடந்து வந்தபோது ராமனுக்கு முன்னாலே ஒரு அந்தணச் சிறுவனாக போய் நின்று சுக்ரீவனோடு நட்பு ஏற்படுத்தியவன் அனுமந்தானே. ஆரியன் முன்னர் போதுர உற்ற அதனானும் காரியம் எண்ணிச் சோர்வு அற முற்றும் கடனான். எந்த செயலை செய்யச் சொன்னாலும் அந்த செயலை முழுமையாக தளர்ச்சியின்றி சோம்பலின்றி முழுவதுமாக செய்யக்கூடிய தன்மை பொருந்தியவன் என்பதாலும்
ராமனுக்கு ஏற்கனவே பரிச்சயம் மாத்திரமல்ல, ராமனையும் சுக்ரீவனையும் ஒன்றாகச் சேர்த்து வைத்தவன் என்பதனாலும், எந்த செயலை கொடுத்தாலும் அந்த செயலை முழுமையாக செய்யக்கூடியவன் என்பதனாலும் மாருதி ஒப்பார் வேறு இல்லை. மாருதிக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. நமக்கு இந்த செயலை செய்யக்கூடியவன் மாருதிதான். மேலை விரிஞ்சன் வீயனும் வீயா மிகை நாளீர், நூலை நயந்து நுண்ணிது உணர்ந்தீர் நுவல் தக்கீர், காலனும் அஞ்சும் காய் சின மொயம்பீர் கடன் நின்றீர், ஆலம் நுகர்ந்தான் என்ன வயப்போர் அடகிற்பீர். முந்தின பாட்டில் அங்கதனை அட்ரஸ் பண்ணி நம்ம கூட மாருதி இருக்கிறான் என்று சொல்லத் தொடங்கிய ஜாம்பவான் இந்த பாடல் தொடங்கி நேரடியாக அனுமனிடத்திலே பேசுகிறான். ஹி அட்ரஸஸ் ஹனுமன். வேலை விரிஞ்சன் வீயினும் வீயா மிகை நாளீர். மேலை விரிஞ்சன், நமக்கு மேலே இருக்கிற பிரம்மா. விரிஞ்சன் என்பது பிரம்மாவை குறிக்கும். அந்த பிரம்மாவே இறந்து போனாலும் இறப்பு இல்லாத நாட்களை ஆயுளை கொண்டவரான அனுமனே. விரிஞ்சன் வீயினும், வீதல் என்றால் இறந்து போதல், அழிதல். விரிஞ்சனே அழிந்தாலும் நீங்கள் அழிய மாட்டீர்கள், அப்படி உங்களுக்கு ஆயுள் காலம் மிகுதி. விரிஞ்சன் வீயினும் வீயா மிகை நாளீர். சிரஞ்சீவி என்று பெயர். அனுமனுக்கு சிரஞ்சீவி என்று பெயர். 7 சிரஞ்சீவிகள் என்றெல்லாம் கணக்கு உண்டு. பரசுராமர், அஸ்வத்தாமன், ஆஞ்சநேயன், இப்படி இருக்கிற சிரஞ்சீவிகளில் அனுமனும் ஒருவன் என்பதனால் அந்த வகையிலேயும் மிகை நாள் உண்டு. இன்னொரு வகையிலேயும் அனுமனுக்கு மிகை நாள் உண்டு. அனுமனுக்கு தேவர்கள் வரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரத்தின்படி அவன் சிரஞ்சீவியாக திகழ்வான். நூலை நயந்து நுண்ணிது உணர்ந்தீர். ஆயுள் காலம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, நல்ல நூல்களை எல்லாம் கற்று கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருப்பவனே, நல்ல நுண் அறிவு படைத்தவனே. நூலை நயந்து நுண் இது உணர்ந்தீர் நுவல் தக்கீர். எதை எப்படி பேச வேண்டுமோ அதை பேசக்கூடியவர்கள். காலனும் அஞ்சும் காய் சின மொயம்பீர். யமன் கூட உங்களுடைய ஆற்றலை பார்த்து அச்சப்படுவான். காலனும் அஞ்சும் காய் சினம். உங்களுக்கு கோபம் வந்து அந்த கோபத்தில் வீரம் வந்தால் அந்த வலிமை பெரியது. கடன் நின்றீர். ராமனுக்கு காரியம் செய்ய வேண்டும், ராமகடன் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்பவரே. ஆலம் நுகர்ந்தான் என்ன வயப்போர் அடகிற்பீர். சிவபெருமான் போருக்கு வந்தால் எப்படி இருக்குமோ, ஆலம் நுகர்ந்தான், அலகால விஷத்தை அருந்திய சிவன் போல போரிலே வீரத்தோடு நிற்கக்கூடியவனே. நீண்டாயுள் படைத்தவனே, கல்வி கேள்விகளில் சிறந்தவனே, நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடிய சொல் வன்மை பெற்றவனே, யமனும் கூட அச்சப்படும்படியான வலிமையை கொண்டவனே, ராமகாரியத்தில் உறுதியாக நின்றவனே, சிவனாருடைய வீரத்தை கொண்டவனே. ஆலம் நுகர்ந்தான் என்ன வயப்போர் அடகிற்பீர். இந்த மேலை விரிஞ்சன் வீயினும் வீயா மிகை நாள். அனுமனுக்கு அழியா வரம் கொடுத்தவர்கள் யமன், வருணன், பிரம்மா, சிவனார். அது கூட ஒரு கதை உண்டு. வால்மீகி ராமாயணத்திலே உத்தரகாண்டத்திலே அனுமப்படலம் என்றே ஒரு படலம் வருகிறது. அந்த அனுமப்படலத்திலே இருக்கக்கூடிய பல செய்திகள் தமிழிலே ஒட்டக்கூத்தருடைய உத்தரகாண்டத்திலே கூட அதற்கான அந்த பாடல்கள் வருகின்றன. அதே போல வால்மீகி ராமாயணத்தில் ஜாம்பவான் அனுமனை பற்றி சொல்லும்போது அனுமனுடைய பிறப்பு, வளர்ப்பு இவற்றையெல்லாம் விரிவாக சொல்கிற காட்சிகள் இருக்கின்றன. ஏறத்தாழ 7 சர்க்கங்கள் இந்த மகேந்திர படலம் என்று 29-30 பாடல்களில் கம்பரில் பார்ப்பதை ஒரு 6-7 சர்க்கங்களில் வால்மீகத்தில் பார்க்கிறோம். ஆனால் கம்பர் அந்த பிறப்பு வளர்ப்பு பகுதிகளை எல்லாம் சற்றே சுருக்கி ஓரிரு வரிகளில் இங்கே கொடுத்து விடுகிறார். அனுமனுடைய வரலாறு ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது
வானத்திலே இருந்த அந்த சூரியனை பார்த்துவிட்டு அது ஏதோ பழம் சிவப்பாக, அதிகாலையில் எழுந்து வந்து கொண்டிருந்த அந்த சூரியனை பார்த்து அது ஏதோ சிவப்பான பழம் என்று நினைத்து அந்த பழத்தை பிடிக்கிறேன் என்று போக, சூரியனை பிடித்தால் என்னாகிவிடும்? சூரியனையே அனுமன் பிடித்து விட்டான் என்பதாக தெரிகிறது. அப்படி பிடித்து விட்ட நிலையில் சூரியனை பிடித்து விடுகிறானே என்கிற கோபத்தில் இயற்கையினுடைய நெறிமுறை மாறிவிடுமே என்பதற்காக தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் இந்திரன் வேகமாக அடித்தானாம். அப்படி அடித்தபோது அந்த குழந்தையின் தாடை முறிந்தது. ஹனு என்றால் தாடை, தாடை முறிந்தவன். அந்த தாடை சற்றே நன்றாக பார்த்தால் தெரியும், பல இடங்களில் ஆஞ்சநேயனுடைய அந்த வாயை காட்டும்போது வெறுமே குரங்கு வாய் என்று காட்டாமல் கொஞ்சம் அது முறிந்தது போல அல்லது நெகிழ்ந்தது போல காட்டியிருப்பார்கள். அப்படி தாடை முறிந்த நிலையில் அனுமன் ஓர் பக்கமாக போய்விட, தன்னுடைய மகனை இப்படி இந்திரன் செய்து விட்டானே என்கிற கோபத்தில் வாயுதேவன், மருத் என்கிற வாயுதேவன் அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்று விட்டான். காற்று இல்லை என்றால் உலகம் என்னாகும்? அந்த நேரத்தில் பயந்து போய் தேவர்களெல்லாம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு, எங்கள் எல்லாருடைய படை வலிமை, எங்களிடத்தில் இருக்கிற ஆயுத வலிமை எல்லாவற்றையும் நாங்கள் அனுமனுக்கு தருகிறோம், எங்கள் ஒருவருடைய படைக்கலனாலும் அவனுக்கு அழிவிருக்காது என்று சொன்னதாகவும், அதே சமயத்தில் வருணனும் யமனும் பிரம்மாவும் இவன் சிரஞ்சீவியாக இருப்பான், எனவே இவனுக்கு அழிவே வராது என்று ஆசி வழங்கியதாகவும் புராண குறிப்புகள் உண்டு. ஆகவேதான் அழியாத வரம் பெற்றவன், விரிஞ்சன் வீயினும் வீயா நாள் கொண்டவன். சூரியனிடத்திலேயே அவன் கல்வி கற்றான். நவ வியாக்கரண பண்டிதன். வியாக்கரணம் என்பது கிராமர். அந்த வியாக்கரணங்களை எல்லாம் நன்றாக கற்றவன், நூலை நயந்து நுண்ணிது உணர்ந்தவன் என்பதாக அவனுடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. அதை நினைவுபடுத்துகிற விதத்தில் ஜாம்பவான் பேச ஆரம்பிக்கிறான். வெப்புரு செந்தீ நீர் வழியாலும் விழியாதீர், செப்புரு தெய்வ பல் படையாலும் சிதையாதீர், ஒப்புவுரின் ஒப்பார் நும் அல்லது இல்லீர், ஒருகாலே குப்புரின் அண்டத்து அப்புறமேயும் குதிகொள்வீர். வெப்புரு செந்தீ நீர் வழியாலும் விழியாதீர். அப்பா, நெருப்பாலேயோ தண்ணியாலேயோ காற்றாலேயோ உனக்கு அழிவு கிடையாது. பஞ்சபூதங்களில் 3 மாத்திரம் சொல்லியிருக்கேன், மிச்சம் 2 இல்லையேன்னா உபலக்ஷணத்தில் அந்த 2 கூட இங்கே அடக்கம். உனக்கு ஆகாயத்தாலும் காற்றாலும் நெருப்பாலும் நீராலும் பூமியாலும் பஞ்சபூதங்களில் எதன் ஒன்றாலும் உனக்கு அழிவு இல்லை. செப்புரு தெய்வ பல் படையாலும் சிதையாதீர். தேவர்கள் இருக்கிறார்களே, அந்த தேவர்களின் எந்த ஒரு ஆயுதமும் உன்னை அழிக்காது. இது ஏற்கனவே பார்த்தோம். ஒப்புவுரின் ஒப்பார் நும் அல்லது இல்லீர். ஒப்புமை பார்த்தால் உனக்கு ஒப்பவர்கள் என்று யாருமே கிடையாது. யூ ஹாவ் நோ கம்பேர், யூ ஆர் பியாண்ட் கம்பேர். உன்னை ஒப்பவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோருக்கும் மேலே அப்பாற்பட்டு உயரத்தில் இருப்பவன் நீ. ஒரு காலே குப்புரின், நீ ஒரு முறை தாண்டினால், ஒரு முறை இங்கே தாண்டி அல்ல, இந்த அண்டங்களையெல்லாம் தாண்டி குதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவன். இன்னொரு கதையும் நமக்கு தெரியும். அனுமனுக்கு முனிவர்கள் சாபம் கொடுத்திருந்தார்கள். சின்ன வயசில் முனிவர்கள் யாகம் செய்யும் போது அங்கே போய் இந்த சின்ன குட்டி குரங்கு விளையாடும் போது மண்ணை எடுத்து போடும், அவர்கள் மீது மண்ணை போடும், யாகத்தில் மண்ணை போடும். இப்படியெல்லாம் செய்தபோது என்னதான் மாருதி என்றாலும் வாயுதேவன் புத்திரன் என்று அவர்கள் முதலிலெல்லாம் பேசாமல் இருக்க, ஆனால் இந்த குழந்தையின் விஷமம் தாங்க முடியாமல் ஒரு நிலையில் சாபம் கொடுத்தார்களாம். உனக்கு உன்னுடைய பலம் மறந்து போகும், வேண்டிய எல்லாம் வேண்டிய நேரத்தில் மறந்து போகும். பலம் மறந்து போகும் மாத்திரமல்ல, வேண்டியது வேண்டிய நேரத்தில் மறந்து போகும். அப்படி வேண்டிய நேரத்தில் மறந்து போகுங்கிற நிலைமையில் இப்போது தன்னுடைய பலமே தெரியாமல் அந்த மாருதி இருக்கிறான்.
அப்பா நீ ஒரே ஒரு முறை தாண்டி குதிச்சா, இந்த டிஸ்டன்ஸ் இல்லை, இந்த 100 யோஜனை இல்லை, நீ எம்பி குதிச்சேன்னா 14 லோகத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தை தாண்டி உன்னால் குதிக்க முடியும். உனக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, இந்த 100 யோஜனை எம்மாத்திரம் என்பது போல ஜாம்பவான் சொல்லி, நல்லவும் ஒன்றோ தீயவும் நாடி நவை தீரச் சொல்லவும் வல்லீர், காரியம் நீரே துணிகிற்பீர், வெல்லவும் வல்லீர், மீளவும் வல்லீர், மிடல் உண்டேல் கொல்லவும் வல்லீர், தோள் வலி என்றும் குறையாதீர். இந்த மோட்டிவேஷ்னல் டாக்னு சொல்லுவோமே, இப்போ ஜாம்பவான் பண்ணுறது அந்த மோட்டிவேஷன் தான். நல்லவும் ஒன்றோ, நன்மை மாத்திரமல்ல, தீயவும் நாடி, எது நல்லது எது தீயதுன்னு பார்த்து குற்றமில்லாதவற்றை சொல்லக்கூடிய, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய, நல்ல வழியில் வழிநடத்தக்கூடிய திறமை படைத்தவனே. எனக்கு ஒருத்தர் கைடன்ஸ் கொடுக்கணும்னா எப்படி, எனக்கு எது நல்லது எது கெட்டது, டோன்ட் டூ திஸ் என்று ரெண்டையும் சொல்லி, எது குற்றமில்லாமல் எனக்கு நன்மையை தருமோ அதை சொல்ல வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆலோசனை திறமை, அட்வைசரி கெப்பாசிட்டி அனுமனிடத்தில் மிக உண்டு. நல்லவும் ஒன்றோ தீயவும் நாடி, நல்லதையும் தேடி தீயதையும் தேடி நவை தீர சொல்லவும் வல்லீர். இப்போ அங்கே போய் சொல்லும்போது எப்படி, ஏன் இந்த அட்வைசரி கெப்பாசிட்டியை பற்றி பேச்சு வருகிறதுனா, சீதையை பார்த்த உடனே சீதை கிட்ட நல்லதை சொல்லி, ஒருவேளை சீதை மனம் உடைந்திருந்தால் அவளுக்கு தேறுதல் வார்த்தையை சொல்லி, எது வேண்டாம் என்பதையும் சொல்லி அந்த சீதையை தேற்ற வேண்டும். நவை தீரச் சொல்லவும் வல்லீர். நமக்கு தெரியும், பின்னால் சீதை கொஞ்சம் மனமுடைந்து உட்கார்ந்திருக்கிறாள். தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைக்கும் போதுதான் அனுமன் அங்கே போகிறான். ராமனுடைய பெருமையை சொல்லி, அதே நேரத்தில் நாங்கள் படையெடுத்து வர இருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லி சீதைக்கு தேறுதல் வார்த்தை சொல்லவன். ராமநாமம் சொல்லி சீதையை உயிர்ப்பித்தவன் இல்லையா? அப்போ நல்லவும் ஒன்றோ தீயவும் நாடி நவை தீரச் சொல்லவும் வல்லீர், காரியம் நீரே துணிகிற்பீர். இந்த காரியத்தை ஒன்னால தான்ப்பா செய்ய முடியும், இதை வெற்றியோடு செய்ய முடியும், வெல்லவும் வல்லீர். போயிட்டு திரும்பியும் வர முடியும், மீளவும் வல்லீர். இதை வெற்றியோடு செய்ய முடியும், அண்ட் யூ கேன் கம் பேக். ஏன்னா முன்னால் ஒருத்தன் சொல்லியிருக்கான், நான் போவேன் என்னால் திரும்பி வர முடியாது, உன்னால் திரும்பியும் வர முடியும். மிடல் உண்டேல் கொல்லவும் வல்லீர். அங்கே வேற ஏதாவது பகை வரும், இடையூறு வரும்னா அந்த இடையூறை உன்னால் அழிக்க முடியும். அங்கே ஏதாவது பகைவர்கள் உனக்கு பிரச்சனை கொடுத்தால் அவர்களை அழிக்கவும் முடியும். இதுவும் நடந்தது. அங்கே போய் சீதையை பார்த்துவிட்டு ராவணன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு அனுமன் போனபோது ராவணனுடைய கடைசி மகனை கொல்ல வேண்டிய நிலைமையும் வந்தது இல்லையா? மிடல் உண்டேல் கொல்லவும் வல்லீர், தோள் வலி என்றும் குறையாதீர். உனக்கு தோள் பராக்கிரமம் குறைவு பெற்றதல்ல, உன்னுடைய தோள் பராக்கிரமம் மிக உயர்ந்தது. எனவே தோள் பராக்கிரமம், தோள் வலிமை நிறைய கொண்டவனே, தோள் வலி என்றும் குறையாதீர். இப்படியெல்லாம் அனுமனுடைய பெருமைகளை, அனுமனுடைய உயர்வுகளை ஜாம்பவான் விரித்து சொல்கிறான். மேருகிரிக்கும் மீது உற நிற்கும் பெருமையீர், மாறி துளிக்கும் தாரை எடுக்கும் வரவல்லீர், பாறை எடுக்கும் நோன்மை வளத்தீர் பழியற்றீர், சூரியனைச் சென்று உன் கையகத்தும் தொடவல்லீர். மேருகிரிக்கும் மீதுற நிற்கும் பெருமையீர். அப்பா நீ நினைச்சனா மேருமலையை விட ஒசரமாகவும் பெரியதாகவும் உன்னால் ஆகிக்கொள்ள முடியும். மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரவல்லீர். மழை துளி இருக்கே, அந்த மழை துளிக்கு இடையில ஒரு ரெயின் ட்ராப் இன்னொரு ரெயின் ட்ராப். இப்போ மழை மேலேந்து இப்படி ஒன்று வருகிறது, இப்படி ஒன்று வருகிறது, நிறைய ரெயின் ட்ராப்ஸ் வரும்போது இந்த 2 ரெயின் ட்ராப்புக்கு நடுவில் அந்த இடுக்கில் உன்னால் போக முடியும். மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரவல்லீர். அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்லுவார்கள். இந்த அஷ்டமா சித்துக்களில் ரொம்ப பெருசாக ஆக முடியும், ரொம்ப நுண்ணியதாக. அணோர் அணியன்
மகதோர் மகனீயன். மஹிமா அணிமா அப்படின்னு பேர். இன்னும் நிறைய இருக்குது. அஷ்டமா சித்துக்கள்னால் 8 வரணும். அந்த 8ல் 2 அணிமான்னு ஒன்று, மஹிமான்னு ஒன்று, அப்புறம் லகுமா, கரிமா, ஆகாமியம் இதெல்லாம் அப்புறம் வரும். மேருகிரிக்கும் மீது உற நிற்கும் பெருமெய்யீர். மேருகிரிக்கும் மீது உற நிற்கும் பெருமெய்யீர்னா மேருமலையை காட்டிலும் பெரியதாக ஆகிவிடக்கூடிய தன்மை மகிமா. மழை துளிக்கு நடுவில் போகக்கூடிய தன்மை. சின்ன இடுக்கு. இடுக்குன்னா என்ன? கொஞ்சம் பெரிய இடைவெளி கூட இல்லை, அதை இடைவெளியும்பார்கள். இடுக்குன்னா ரொம்ப ஈண்டு இடுக்கு. மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரவல்லீர். பாறை எடுக்கும் நோன்மை வளர்த்தீர். அப்படியே இந்த பூமியை தூக்கணும்னா கூட உன்னால் தூக்க முடியும். பழி அற்றீர். உனக்கு எந்த பழியும் கிடையாது, உன் மீது எந்த குறையும் கிடையாது. சூரியனை சென்று உன் கயகத்தும் தொடவல்லீர். நீ எப்படிப்பட்டவன்? குழந்தை பருவத்திலேயே போய் சூரியனை உன்னோட பிரகாசமான கையால் தொட்ட. சூரியனை தொட்டது மாத்திரமில்லை, சூரியனை தொட்ட இந்த கை பிரகாசமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் பிரகாசமானவன், ஆனால் அந்த பிரகாசமானவனை தொடக்கூடிய அளவிற்கு அதைவிட பிரகாசமான கைகளை கொண்டவனே. சூரியனை சென்று உன் கையகத்தும் தொடவல்லீர். முதல் 2 வரியில் மஹிமா அணிமா என்கிற அந்த சித்துக்கள் குறிக்கப்படுகின்றன. உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய பாட்டு இது. அனுமன் வளர்ச்சி பெற மேருவினில் பெரியனாம். சிறியதாய் ஒடுக்கும் எனின் மேனி அற்ப அணுவானதில் சிறியனாம். அற்ப அணு, அதுக்கும் சின்னதானவன். சிறியதாக தன்னுடைய உடலை ஒடுக்கிக் கொள்ள வேண்டுமென்றால், பெரியவனாக வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மேருவை காட்டிலும் பெரியதாக அவன் வளர்ச்சி பெறுவான். உத்தரகாண்டத்து அனுமப்படலத்தில் அனுமனை பற்றி வரக்கூடிய அந்த விவரிப்பை இந்த இடத்திலேயே கவிச்சக்கரவர்த்தி தந்துவிடுகிறார். அறிந்து திறத்து 6 எண்ணி அறத்து 6 அழியாமை மறிந்து உருள போர் வாலியை வெல்லும் மதிவல்லீர். பொறிந்து இமையோர் கோன் வச்சிரபாணம் புக மூழ்க எரிந்துழி மற்று ஓர் புன் மயிரேனும் இழவாதீர். ஜாம்பவான் 2 செய்திகளை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறான். ஒன்று, அறிந்து திறத்து 6 எண்ணி அறத்து 6 அழியாமை மறிந்து உருள போர் வாலியை வெல்லும் மதி. அறிந்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து, எந்த விதத்திலேயும் திறமை குன்றிவிடாமல் அதை எப்படி சேனலைஸ் பண்ணணும். 6னா வழி. திறத்து 6 எண்ணி, ஹவு டு சேனலைஸ் அண்ட் ஹவு டு டூ, எப்படி செயல்பட வேண்டும் என்கிற வழியை அறிந்து, அதே சமயத்தில் தர்மத்தினுடைய எந்த திறமையும் தர்மத்தினுடைய வழியும் மாறிவிடாமல், ஒன்றை செய்ய வேண்டும்னா அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் அந்த வழி தர்ம வழிக்கு மாற்றாகவும் இருக்கக்கூடாது. அறத்து 6 அழியாமை, தர்மத்தினுடைய வழி அழியாமல், ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அதனுடைய அந்த வழியை தெரிந்து கொண்டு, போர் வாலி மறிந்து உருள, போர்த்திறம் மிக்கவனாக இருந்த வாலி இறந்து உருண்டு விழும்படியாக அந்த காரியத்தை சாதித்தவன். அப்படின்னா வாலி மரணமடைவதற்கு அனுமனுடைய திறமையே காரணம் என்று ஜாம்பவான் சொல்கிறான். அதுவரைக்கும் வாலியை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சுக்ரீவனுக்கு தீங்கிழைத்துவிட்டு அதே சமயத்தில் அதை யாருமே தட்டி கேட்க முடியாமல் வாலி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான். இதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். வாலியை யாராலையும் தட்டி கேட்க முடியல. சுக்ரீவன் இருந்தபோது அந்த சுக்ரீவனோட நீலன் வந்து விட்டான். அனுமன் கூட தட்டி கேட்க முடியவில்லை. இத்தனைக்கும் பார்த்தால் வாலிக்கு அனுமனே அமைச்சனாக இருந்திருக்கிறான். ஆனால் அந்த அமைச்சனை கூட வாலி நம்பவில்லை, அல்லது வாலி தன்னுடைய அந்த மூர்க்கத்தனத்தில் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
சுக்ரீவனோட ஒளிந்துதானே வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அனுமனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்படின்னா அனுமனை ராமன்கிட்ட பாராட்டுற வாலி அந்த அனுமன் நல்லவன்னு சொன்னால் ராமா இவனை ஏற்றுக்கொள், இவனுடைய ஆலோசனையை கேள்னு சொல்லக்கூடியவன் ஏன் தான் கேட்கல? அப்போ அவ்வளவு மூர்க்கத்தனம்னு அர்த்தம். அந்த மூர்க்கத்தனம் மிக்க வாலி அவனை வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் தர்மத்தினுடைய நெறி மாறாமல் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்காக அதர்மம் செய்த அந்த வாலியை அழிப்பதற்கு சரியான வழியை கண்டுபிடித்து அதை சாதித்து கொடுத்தவன் அனுமன்தான். பொறிந்து இமையோர்கோன் வச்சிரபாணம் புக மூழ்க எரிந்துழி. இமையோர்கோன் கோபப்பட்டு கொண்டு அந்த தேவேந்திரன் இமையோர்கோன் இமைக்காதவர்கள், கண் இமைக்காதவர்கள் தேவர்கள், அந்த தேவர்களுடைய தலைவன் இருந்தானே, அந்த தலைவன் வஜ்ரபாணத்தை தன்னுடைய வஜ்ராயுதத்தை எரிய அந்த வஜ்ராயுதத்தில் மூழ்கின போது கூட உன்னுடைய உடலின் ஒரு மயிர் கூட கீழே விழாதபடிக்கு வலிமையோடு இருப்பவனே, மற்ற ஓர் புன் மயிரேனும் இழவாதீர். நாட் ஈவன் அ ஹேர் லாஸ். அந்த அளவுக்கு ஆற்றல் பொருந்தியவனே. இந்த இடத்துல அந்த ஹனுமன் தாடை முறிந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை கவிச்சக்கரவர்த்தி சொல்லலை. ஜாம்பவானும் அதை சொல்வதாக காட்டவில்லை. இருந்தாலும் புராணங்களில் அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த பாடலை மாத்திரம் வைத்துக்கொண்டு பார்த்தால் வஜ்ராயுதத்தால் தேவேந்திரன் அடித்தபோது கூட அனுமனுக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை, எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கிற படத்திலேயே பார்க்கிறோம் திரையில், சூரியன் விழி பிதுங்கி பார்த்து கொண்டிருக்கிறான், தன்னை பிடிப்பதற்கு ஒரு குழந்தையா என்று. ஐராவத யானை மீது வருகிற இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஓங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அனும குழந்தையோ சிரித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே வஜ்ராயுதத்தால் எந்த விதத்திலேயும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று ஜாம்பவான் சொல்லுவதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. போர் முன் எதிர்ந்தால் மூ உலகேனும் பொருளாகா, ஓர்வியில் வலம் கொண்டு ஒல்கல் இல் வீரத்து உயர் தோழீர், பார் உலகு எங்கும் பேர் இருள் சீக்கும் பகலோன் முன் தேர்முன் நடந்தே ஆரிய நூலும் தெரிவுற்றீர். சூரியனை பிடிக்கிறதுக்கு அனுமன் போனான் இல்லையா? இவ்வளவு ஆற்றல் பொருந்தியவன் என்பதை கண்டு கொஞ்ச நேரத்திற்கு வாயுதேவன் தன்னுடைய காற்றையெல்லாம் அடக்கி கொண்டு தேவர்களெல்லாம் அதன் பின் பணிந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோமே, அந்த நிலையில் சூரியனும் இந்த பிள்ளைக்கு நானே உபதேசம் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டானாம். அதை வைத்துக்கொண்டு இந்த குழந்தை போய் சூரியனிடத்தில் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்க, ஒரு சிக்கல் சூரியன் சொன்னான், ஓரிடத்துல என்னால் நின்று உபதேசம் பண்ண முடியாது, ஏன்னா நான் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும், அப்போ தான் என்னுடைய வேலை நடக்கும். ஐ கேனாட் ஸ்டாப் மை டியூட்டி. நீ உன்னுடைய குருங்கிற ஒரு பொசிஷனை எனக்கு கொடுக்குறேங்கிறதுக்காக ஐ கேனாட் ஸ்டாப் மை டியூட்டி, மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்னுடைய கதிர்களை சுற்றி கொண்டே இருந்தால் மட்டும்தான், என்னுடைய தேர் நகர்ந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் பகலும் இரவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் காலத்தை நிறுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தபோது, சூரியனுடைய தேர் போகட்டும், அந்த தேர் போய்கொண்டே இருக்க அந்த தேருக்கு முன்னால் வந்து தலைகீழாக நடந்து கொண்டே, தலைகீழாகனா ரிவர்ஸ் ஆர்டரில் பின்னோக்கி நடந்து கொண்டே சூரியனிடத்தில் வியாக்கரணத்தையும் மற்றவற்றையும் கற்றான். அதுதான் தேர் முன் நடந்தே ஆரிய நூலும் தெரிவுற்றான். தேர் முன், தேருக்கு முன்னால். ஆனால் தேருக்கு முன்னால் நடக்கும்போது நீங்கள் தேர் உற்சவத்துலலாம் சில சமயத்தில் பார்த்துருக்கோம், தெய்வத்தோட தேர் முன்னால் வருது அப்படின்னா அதுக்கும் முன்னால் ஒரு குட்டியாக ஒரு ரதம் போகும், அதுக்கு பிரம்ம ரதம்னு பேர் சொல்லுவார்கள். பிரம்மா போகிறதா கணக்கு. அது எப்படின்னா பிரம்மா தன்னுடைய முதுகைத்தான் காட்டி கொண்டிருப்பார் பின்னாலே வருகிற தெய்வத்திற்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை, முதுகை காட்டாமல் தன்னுடைய முகத்தை காட்டி அவனிடத்தில் பாடம் கேட்டுக்கொண்டே பின்னோக்கி நடந்தான். அப்படின்னா எவ்வளவு பெரிய வல்லமை!
பார் உலகு எங்கும் பேர் இருள் சீக்கும் பகலோன். இந்த பூமியில் இருக்கிற பெரிய இருட்டை போக்கடிக்கக்கூடிய, சீக்குதல்னா போக்குதல், நீக்குதல், இருட்டையே போக்கடிக்கக்கூடிய அந்த பகலோன், பகலை தரக்கூடிய சூரியன் முன்னால், அவனுடைய தேருக்கு முன்னால் நடந்து கொண்டே போய் நூலை கற்றவனே, போர் முன் எதிர்ந்தால் மூவுலகேனும் பொருளாகா. நீ போருக்கு போயிட்டேன்னா இந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வந்தாலும் அவர்கள் உனக்கு பொருட்டாக மாட்டார்கள். உன்னுடைய போர்த்திறம் அவ்வளவு பெரியது. ஓர்வியில் வலம் கொண்டு ஒல்கல் இல் வீரத்து உயர் தோழீர். ஓர்வியில் வலம் கொண்டு எந்த விதத்திலேயும் குறைவு இல்லாமல், சோர்ந்து போகாமல், வலிமையோடு நின்று எதையும் சாதிக்கக்கூடிய வீரம் பொருந்தியவனே, தேர்முன் நடந்தே ஆரிய நூலும் தெரிவுற்றீர். சூரியனுக்கு முன்னால அனுமன் நிற்கிறான். அனுமன் பின்னோக்கி நடக்கிறான். அந்த படத்தை பார்த்தா தெரியும். அனுமனுடைய கால்கள் பின்னோக்கி செல்வது போல அந்த கால்கள் அமைந்திருக்கின்றன. வேதம் ஒரு நாளுடன் விளங்கிய ஷடாங்கமும் விரிந்த கலையும் ஓத நில வீதிமிசை 7 பரி பூண் அருணன் ஊற விரைதேர் மீது செலும் வெங்கதிரவன் தன்னொடு 5 வியாக்கரணமும் ஓதி ஒரு நாளினில் உணர்ந்தனன் இம்மாருதி. இதுவும் உத்தரகாண்டத்து அனுமப்படலத்து பாடல். வேதம் ஒரு நாளுடன் 4 வேதங்கள், அந்த வேதங்களுக்கு இருக்கிற 6 அங்கங்கள், 4 வேதம் 6 அங்கம் என்பார்கள் இல்லையா, அந்த ஷடாங்கம், ஷட் அங்கம். ஷடாங்கத்தில் சிக்ஷை, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் இவையெல்லாம் உண்டு. அந்த ஷட் அங்கத்தையும் கற்று விரிந்த கலையும் ஓத, இப்படி கலைகளையெல்லாம் கற்றுக்கொண்டு ஓதிக்கொண்டே நில வீதிமிசை 7 பரி பூண் அருணன் ஊற. சூரியனுடைய தேரோட்டி அருணன். அந்த அருணன் அந்த 7 பரி பூட்டிய, 7 குதிரைகள் பூட்டிய தேரை அருணன் செலுத்தி கொண்டு வர. இப்போ பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் இதில். சூரியன் தேர் மேலே இருக்கான். அந்த தேருக்கு முன்னால் 7 குதிரைகள், 7 குதிரைகளையும் அருணன் ஓட்டுகிறான்னா இதுக்கும் முன்னால் அனுமன் இருக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சூரியன் அண்ட் அனுமன், இந்த தேர், இந்த குதிரைகள் தன்னை எதுவும் செய்து விடாதபடிக்கு அவன் பின்னோக்கி நடக்க வேண்டும். இதெல்லாம் அப்படித்தான் நடந்ததா? இல்லை. இது என்ன அர்த்தம்னா, இவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த இடர்பாடுகளை பொறுத்து கொண்டு அந்த இடர்பாடுகளை தாண்டி கற்க வேண்டும், அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன்னை அந்த கவனத்தில் ஒருமுகப்படுத்தி கொண்டு கற்றான். ஓத நில வீதிமிசை 7 பரி பூண் அருணன் ஊற விரைதேர் மீது செல்லும். இப்போ இந்த தேரை நிறுத்த முடியாது, தேரோட ஸ்பீடை ஆல்டர் பண்ண முடியாது. அந்த குதிரைகள் பாட்டு போகும். இதையெல்லாம் பார்த்து குதிரை சத்தம் இருந்தாலும் குதிரை கனைத்தாலும் தனக்கு வேண்டியதை, தான் கற்க வேண்டியதை கற்றுக்கொண்டவன். அதன் மீது செல்லுகிற வெங்கதிரவன் தன்னோடு 5 வியாக்கரணமும், 5ங்கிறது ஒரு வியாக்கரணம், அந்த 5 வியாக்கரணமும் ஓதி ஒரு நாளினில் உணர்ந்தனன், ஒரே நாளில் அதை உணர்ந்து கொண்டான் இம்மாருதி என்று இந்த பாடல் அவனுடைய அந்த திறமையை வியக்கிறது. பாருலகெங்கும் பேர் இருள் சீக்கும் பகலோன் முன் தேர்முன் நடந்தே ஆரிய நூலும் தெரிவுற்றவன். நீதியில் நின்றீர், வாய்மை அமைந்தீர், நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர், மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர், ஊழி கடந்தீர், உலகு ஈனும் ஆதி அயந்தானே என யாரும் அறைகின்றீர். நீதியில் நின்றீர், நீதி நேர்மை சிறந்தவனே, வாய்மையில் நிற்பவனே, வாய்மை அமைந்தீர், நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர், இன்று வரை நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பவனே, பெண்மை சுகத்தை நாடாமல் பெண்மை சுகத்தை பற்றி நினைவில் கூட எண்ணாமல் இருப்பவனே, மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர், எல்லா வேதங்களையும் ஓதியவனே,
வேதங்களெல்லாம் கற்றவன்தானே, இவன் கல்லாத கலையும் வேதக் கடலுமே இல்லாதன இல்லை என்று தானே ராமனே சொன்னான். அப்படி மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர், ஊழி கடந்தீர். ஊழி பிரளய காலத்தை தாண்டி சிரஞ்சீவியாக நிற்பவன். எந்த ஊழியாக இருந்தாலும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஊழி கடந்தீர். உலகு ஈனும் ஆதி அயந்தானே என யாரும் அறைகின்றீர். நீதான் இனிமேல் பிரம்மா என்று எல்லோரும் போற்றுகிறார்களே, அந்த போற்றுதலுக்கு ஆளானவனே. இது என்ன கதை? அடுத்து வரக்கூடிய பிரம்மா அனுமன்தான் என்பதாக விஷ்ணு புராணம் உள்ளிட்ட சில புராணங்கள் குறிக்கின்றன. உலகு ஈனும் ஆதி அயன், இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய, உலகத்தை பெறக்கூடிய ஆதி பிரம்மாவாக அனுமன் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஊழி கடந்தீர் என்பதையும் பிரம்மாவாக அனுமன் ஆகிவிடுவான் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். பெரியோர்களே, இந்த இடத்திலேயும் நிறைய பாடங்கள் உண்டு. பிரம்மா அப்படிங்கிற பொசிஷன் கூட டென்யோர் தான். உலகத்தையே சிருஷ்டி பண்ணுற பிரம்மா இஸ் நாட் பெர்மனன்ட். எப்படி உலகம் அழியுமோ மீண்டும் தோன்றுமோ, அப்படி பிரம்மாவோட பொசிஷனுங்கிறது கூட ஒரு டெசிக்னேஷன், ஒரு டென்யோர், நிரந்தரம் இல்லை. நானே நிரந்தரமாக இருப்பேன்னு பிரம்மா கூட சொல்ல முடியாது. என்ன, சில பேருடைய டென்யோர் கொஞ்சம் ஷார்ட்டு, சில பேருடைய டென்யோர் கொஞ்சம் லாங், நம்ம கணக்குப்படி அவ்வளவுதான். சில இடங்களில் பார்க்கலாம், சில பொறுப்புகளுக்கு 3 ஆண்டுகள் அப்படின்னு டென்யோர் போடுவார்கள், சில பொறுப்புகளுக்கு 5 ஆண்டுகள்னு போடுவார்கள், சில பொறுப்புகளுக்கு 6 ஆண்டுகள்னு போடுவார்கள். அப்போது அதை பொறுத்து அது மாறுமே தவிர இட் இஸ் ஸ்டில் நாட் பர்மனெண்ட். இந்த கணக்குப்படி பார்த்தா பிரம்மாவுக்கும் டென்யோர் தான். ஒரு மானுட ஆண்டுன்னு சொல்கிறோம், நமக்கு 365 நாட்கள் என்று சொல்கிறோம். இந்த 365ங்கிறது 360லேருந்து 365ங்கிறது வரும். அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே இப்போ போக வேண்டாம். நம்ம ஒரு சைடீரியல் இயர், ஒரு சோலார் இயர், அதெல்லாம் வச்சு தான் 365 அப்படின்னு கணக்கு பண்ணி அதில் வரக்கூடிய மிச்சத்தை லீப் இயர்னு கொண்டு போய் 4 வருஷத்துக்கு ஒரு முறை 366 அப்படின்னு கொண்டு போகிறோம். ஆனால் இதிலேயே வத்சரம்னு ஒரு கணக்கு உண்டு. கமர்ஷியல் இயர் அப்படின்னாக்கா 360 நாட்கள் என்பதாக ஒரு கணக்கு உண்டு. நீங்கள் சம்பள கணக்கெல்லாம் போடும்போது மாத சம்பளம் அப்படின்னு இருந்தால், டெய்லி வேஜஸ் இல்லை, மாத சம்பளம்னு இருந்தால் 30 நாள் அப்படின்னு தான் கணக்கே தவிர 31ன்னு மாற்றியெல்லாம் போடுறதில்லை. அதனால் அந்த வத்சரம் என்பது ஒரு கமர்ஷியல் இயர் என்று வரும். பொதுவாக பார்த்தால் ஒரு மானுட ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். 360ங்கிறதையே பேஸ் நம்பராக வச்சுப்போம். அந்த 360 தேவர்களுக்கு ஒரு நாள்னு கணக்கு. 360 மானுட ஆண்டுகள் ஒரு தேவ ஆண்டு. 360 இயர்ஸ் நமக்கு ஒரு வருஷங்கிறது அவர்களுக்கு ஒரு நாள். எனவே அவர்களுடைய அந்த 360 நாட்கள் அவர்களுக்கு ஓராண்டு. கலியுகம்னு சொல்கிறோமே, இந்த கலியுகத்துக்கு 1200 தேவ ஆண்டுகள்னு கணக்கு. கால்குலேட் பண்ணால் இந்த 1200 தேவ ஆண்டுகள்ங்கிறது தான் 4,32,000 மானுட ஆண்டுகள். கலியுகத்தை மாதிரி 2 மடங்கு ஆண்டுகள் தான் துவாபர யுகம்ங்கிறது. அப்போது 2400 தேவ ஆண்டுகள் அல்லது 8,64,000 மானுட ஆண்டுகள். திரேதா யுகம் 3 டைம்ஸ் கலியுகம். 3600 தேவ ஆண்டுகள் 12,96,000 மானுட ஆண்டுகள். கிருத்தயுகம் 4 டைம்ஸ் கலியுகம். ஆகவே 4800 தேவ ஆண்டுகள் 17,28,000 மானுட ஆண்டுகள். இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இந்த 4ம் சேர்த்தா சதுர்யுகம். எப்படி கணக்கு? கலியுகம் 1, துவாபரம் 2, திரேதா 3, கிருத்தயுகம் 4. 4 டைம்ஸ், 3 டைம்ஸ். அப்போ கணக்கு வச்சுப்போம். 1 + 2 + 3 + 4, தட் மேக்ஸ் இட் 10. கலியுகம் தெரிஞ்சால் கலியுகத்தை போல 10 மடங்கு ஒரு சதுர்யுகம், 4 யுகங்களும் சேர்ந்த ஒரு சதுர்யுகம் அல்லது ஒரு மகாயுகம். இந்த மகாயுகம் என்பது என்ன கணக்கு வரும்? அப்போது 12,000 தேவ ஆண்டுகள் அல்லது 43,20,000 மானுட ஆண்டுகள். இத மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது.
த டே டைம். நமக்கு கணக்கெடுத்தா 24 ஹவர்ஸில் 12 மணி நேரம் டே, 12 மணி நேரம் நைட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த 12 மணி நேரம் டேங்கிறது இப்போ பிரம்மாவுக்கு எப்படின்னா 1000 சதுர்யுகம்ஸ். அதையே பிரம்மகல்பம் என்றும் சொல்வதுண்டு சில இடங்களில். பிரம்மகல்பத்தில் 14 மனுக்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த டே டயத்தில் மாத்திரம்தான் அவர் சிருஷ்டி பண்ணுறார். ராத்திரி போய் தூங்க போய் விடுகிறார். அப்போ சிருஷ்டி கிடையாது. அதுக்கு நித்திய பிரளயம்னு பேர். அவருடைய நித்தியத்திற்கு பிரளயம். இந்த 1000 சதுர்யுகங்களில் பிரம்மா சிருஷ்டி செய்வதை கண்காணிப்பதற்கும் அதை சரியாக வழி நடத்துவதற்கும் 14 மனுக்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம் மன்வந்திரம்னு பேர். அப்போ மன்வந்திரம்ங்கிறது எவ்வளோ டியூரேஷன் இருக்கும்னா 1000 டிவைடட் பை 14, 71 சதுர்யுகம்ஸ். அதுதான் ஒரு மன்வந்திரம். இப்போது நாம் இருப்பது வைவஸ்வத மன்வந்திரம், 7வது மன்வந்திரம்னு கணக்கு. 14ல் இது 7வது. சரி, அந்த கணக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு 1000 சதுர்யுகம் தான் பிரம்மாவினுடைய இரவு பொழுது. அப்போது பிரம்மாவினுடைய ஒரு டே, அதற்கு அஹோராத்திரம்னு பேர். அதை பகல்னு சொல்லலை, நாள்னு சொல்லலை. ஏன்னா இந்த நாள்னு சொல்லும்போது குழப்பம் எங்கே வரும்னா பகல் நேரத்தையும் நாள் இல்லைன்னா பகல்னு சொல்லுவோம். அப்போ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அஹோராத்திரம். 2000 சதுர்யுகாஸ் பிரம்மாவினுடைய ஒன் டே, வாட் இஸ் ஈக்குவல் டு 24 hours ஆஃப் தி ஹியூமன் கேல்குலேஷன். இதை மாதிரி 360 நாட்கள் பிரம்மாவினுடைய ஓராண்டு. பிரம்மாவினுடைய மொத்த ஆயுள் என்னன்னா 100 பிரம்ம ஆண்டுகள். எப்படியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட, மேசிவ் நம்பர்ஸ் அப்படின்னு தோணினா கூட 100 பிரம்ம ஆண்டுகள் தான் அவருடைய ஆயுள். அப்படின்னா அடுத்த பிரம்மாவாக, இந்த 100 பிரம்ம ஆண்டுகள் முடிந்தவுடன் அடுத்த பிரம்மாவாக அனுமன்தான் பிரம்மாவாக ஆவான் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் கவிச்சக்கரவர்த்தி உலகு ஈனும் ஆதி அயந்தானே என யாரும் அறைகின்றீர், எல்லோராலும் அடுத்த பிரம்மா என்று போற்றப்படுபவனே. அண்ணல் அமைந்தார்க்கு அன்பு சிறந்தீர், அதனாலே கண்ணி உணர்ந்தீர் கருமம். நுமக்கே கடன் என்ன திண்ணிது அமைந்தீர், செய்து முடிப்பீர் சிதைவு என்றால். புண்ணியம் ஒன்றே என்றும் நிலைக்கும் பொருள் கொண்டீர். அண்ணல் அமைந்தார்க்கு அன்பு சிறந்தீர். ராமனுக்கு நிறைய அன்பு வைத்திருக்கிறாய், அதனாலே ராமகாரியத்தை செய்ய வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறாய். அதையே உன்னுடைய கடமையாக நினைக்கிறாய். அதனாலே கண்ணி உணர்ந்தீர் கருமம், இதுதான் என்னுடைய கடமை என்று நினைக்கிறாய். நுமக்கே கடன் என்ன திண்ணிது அமைந்தீர், இது எனக்கான கடமை, ராமனுக்கு காரியம் செய்வது, ராமனுக்கு பணிவிடை செய்வதே என்னுடைய கடமை என்று வைராக்கியம் கொண்டிருக்கிறாய். செய்து முடிப்பீர் சிதைவு என்றால், எந்த குறையும் இல்லாமல் உன்னால் அதை செய்ய முடியும். புண்ணியம் ஒன்றே என்றும் நிலைக்கும் பொருள். அப்பா வேறு எதுவுமே நிலையானதில்லை, புண்ணியம்தான் நமக்கு நிலையானது. இந்த காரியத்தை நீ செய்வது புண்ணியம் என்று அந்த அனுமனுக்கு சொல்லி, அடங்கவும் வல்லீர் காலம் அது அன்றேல், அமர்வந்தால் மடங்கள் முனிந்தாலன்ன வலத்தீர், மதி நாடித் தொடங்கியது ஒன்றோ, முற்றும் முடிக்கும் தொழில் அல்லால் இடம் கெட வெவ்வாய் ஊறு கிடைத்தால் இடையாதீர். வேணுங்கிற சமயத்தில் நீ அடங்கி போகவும் கூடியவன். காலம் சரியா இல்லைன்னா வெயிட் பண்ணி அடங்கி போவாய். இது நமக்கு தெரியும். வாலி அராஜகம் பண்ணும்போது காலம் சரியா இல்லைங்கிறதுக்காக சுக்ரீவனோடு மறைந்து வாழ்ந்த தன்மை அனுமனுடைய தன்மை. அப்போ சரியான காலம் இல்லைன்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு அடங்க வல்லீர். அமர் வந்தால், ஒருவேளை சண்டைன்னு வந்துட்டா சிங்கத்தை போல கோபத்தை காட்டக்கூடியவன். மடங்கள் முனிந்தால், மடங்கள் சிங்கம், சிங்கம் கோபப்பட்டால் எவ்வளவு வலிமையோ அந்த வலிமை உனக்குண்டு. மதி நாடி தொடங்கியது ஒன்றோ, முற்றும் முடிக்கும் தொழிலல்லால். இதுவும் ரொம்ப அழகான விஷயம். புத்தியால் தெளிந்து ஒரு விஷயத்தை செய்வது, மதி நாடி செய்வது தொடங்கிட்டா அதை அப்படியே பாதியில் விடாமல் முற்றும் முடிக்கும் தொழில் அல்லால் அதை முழுசாக பண்ணக்கூடிய தன்மை உனக்கு உண்டு. வெவ்வாய் ஊறு கிடைத்தால் இடையாதீர்.
என்ன இடைஞ்சல் வந்தாலும் என்ன ஊறு வந்தாலும் அதற்காக அதை நிறுத்திவிடாமல் முழுமையாக செய்யக்கூடியவன். ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் அதை முழுசாக முடிக்க வேண்டும். எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், எத்தனையோ இடையூறுகள் வரலாம். இடையூறு வந்து விட்டதேனா, காரியத்தை செய்யவே இல்லைன்னா எங்கேருந்து இடையூறு வரும்? பல சமயத்தில் நாம் என்ன சொல்கிறோம், அதுக்கு நிறைய தடங்கள் வந்தது. ஒரு விஷயத்தை செய்யவே இல்லைன்னா தடங்கள்னு ஒன்று கிடையவே கிடையாது. செய்ய ஆரம்பித்தா தான் தடங்களே வரும். அப்போ தடங்கள் வரும்னு தெரிஞ்சுத்தான் செய்ய ஆரம்பித்து அந்த தடங்கல்களை தாண்டி அதை நிறைவேற்ற வேண்டும். மதி நாடி தொடங்கியது முற்றும் முடிக்கும் தொழில் அல்லால் வெவ்வாய் ஊறு கிடைத்தால் இடம் கட இடையாதீர். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தடுத்துவிட்டு அல்லது அதை சிதைத்துவிட்டு இந்த செயலை முழுமையாக செய்து முடிக்கக்கூடியவன். ஈண்டிய கொற்றத்து இந்திரன் என்பான் முதல் யாரும் பூண்டு நடக்கும் நல் நெறியானும் பொறையானும் பாண்டிதர் நீரே பார்த்து இனிது உய்க்கும்படி வல்லீர் வேண்டிய போதே வேண்டுவ எய்தும் வினை வல்லீர். ஈண்டிய கொற்றத்து இந்திரன் என்பான் முதல், தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிற இந்திரன் தொடங்கி யாராயிருந்தாலும் உன்னை பின்பற்றலாம் என்கிற அளவில் நல்ல நெறி கொண்டவன், பொறுமை கொண்டவன். நீ எப்படிப்பட்டவன்னா, we can follow you. அசாத்திய சாதக சுவாமின் அப்படின்னு சொல்கிறோம் ஆஞ்சநேயனை. அசாத்தியமானதையெல்லாம் சாதித்து கொடுப்பான்னு. அதுக்கு என்ன காரணம்? இஃப் யூ கோ பை த சேம் பாத், அந்த தர்ம நெறியில் போனால் அசாத்தியமானதை சாதிக்க முடியும். யாரும் பூண்டு நடக்கும் நல் நெறியானும் பொறையானும். நல்ல நெறி கொண்டவன், நல்ல பொறுமை கொண்டவன் பண்டிதன் நீ. பார்த்து இனிது உய்க்கும்படி வல்லீர். சீதையை கண்டு எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, வேண்டிய போதே வேண்டுவ எய்தும். இது வேண்டுவன்னு வச்சுக்கலாம், இல்லை வேண்டுருன்னு வச்சுக்கலாம். வேண்டுவன்னு வச்சுண்டா வேண்டிய நேரத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை பெறக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு. நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை பெறக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு. வேண்டுருன்னு வச்சுண்டா வேண்டிய போதே வேண்டும் உரு, வடிவம், உருவம். உனக்கு வேணும்னா நீ பெரிய உருவமாக வளர்வாய், இல்லைன்னா சின்ன உருவமாக உன்னால் மாற முடியும். அந்த கடலை தாண்டும் போதே ஆன்னு வாயை திறந்தா ஒத்தி. என் வாய்க்குள்ளே போனா அங்காரதாரை. அவள் வாய்க்குள்ளே போயிட்டு டக்குன்னு உருவத்தை குறைச்ச உடனே அவள் திறந்த வாய் திறந்த மாதிரியே இருந்தது. அனுமன் வெளியில் வந்து விட்டான். அப்படி சிறிய வடிவம் எடுக்க உன்னால் முடியும். மரத்தின் மீது சீதை இருக்கிற அந்த மரத்துக்கு மேலே, எந்த மரத்தடியில் இருந்தாலோ அந்த மரத்துக்கு மேலே ஒரு சின்ன வானரமாக இருந்தான். ஆனால் விஸ்வரூபம் காட்ட வேண்டுமென்றால் அதே சீதை அந்த பேருருவை கண்டாள். கடலை தாண்டும் போது பேர் உருவம் எடுத்து தாண்டினான். வேண்டிய போதே வேண்டுரு எய்தும் வினை வல்லீர். எந்த வடிவம் எடுக்க வேண்டுமோ அந்த வடிவத்தை வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டவனே. ஏகுமின் ஏகி எம்முயிர் நல்கி இசை கொள்ளீர். அப்பா, நீ புறப்பட்டு போய் எங்களுக்கு உயிர் கொடு. சீதையை பார்த்துவிட்டு வந்து எங்களுக்கு உயிர் கொடு. இல்லையென்றால் ராமகாரியத்தை செய்யவில்லையே என்று எங்களுக்கு உயிர் போய்விடும். எங்களுக்கு உயிர் கொடு. ஓகை கொணர்ந்து, ஓகைனா உவகை, உவகையை கொண்டு வந்து, நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்து, ஓகை கொணர்ந்து மன்னையும் இன்னல் குறைவு இல்லா சாகரம் முற்றும் தாவிடும் நீர் இக்கடல் தாவும் வேகம் அமைந்தீர். எங்களுக்கு மாத்திரம் உயிர் இல்லை, உன்னுடைய மன்னனாக இருக்கிற ராமன், உனக்கு நிலை நின்றவனாக இருக்கிற ராமன், உன்னுடைய மன், அவனுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வா. இன்னல் குறைவு இல்லா சாகரம் முற்றும் தாவிடும் நீர். எந்த குறையும் இல்லாமல் இந்த சாகரம் முழுமையும் உன்னால் தாவ முடியும். இக்கடல் தாவும் வேகம் அமைந்தீர். உனக்குத்தாம்பா இந்த சாகரத்தை தாண்டக்கூடிய வேகம் இருக்கிறது என்று தன்னை பற்றிய பலத்தை தானே உணராமல் அந்த இடத்தில் நின்ற அனுமனுக்கு விரிஞ்சன் மகன் விட்டான். பிரம்மாவினுடைய மகனாக இருக்கிற ஜாம்பவான் அந்த அனுமனை தன்னுடைய பலத்தை உணரச் செய்கிறான். சாம்பன் இயம்ப
தாழ்வதனத் தாமரை நாப்பண் ஆம்பல் விரிந்தாலன்ன சிரிப்பன் அறிவாளன் கூம்பலொடும் சேர் கை கமலத்தன் குலம் எல்லாம் ஏம்பல் வர தன் சிந்தை தெரிப்பான் இவை சொன்னான். கதை நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் அனுமன் ஏற்றுக்கொண்டு கடல் தாண்ட போகிறான். ஆனால் கடல் தாண்ட ஆயத்தமாவதற்கு முன்னால் அனுமன் எப்படி இருக்கிறான் என்பதை இந்த இடத்தில் கவிச்சக்கரவர்த்தி காட்டுவது அற்புதம். சாம்பன் இதையெல்லாம் சொல்ல தாழ்வதனத் தாமரை நாப்பண். தாழ்வதனம் என்ன அருமையான சொற்றொடர். அப்படியே அந்த வதனம் தாழ்ந்திருந்ததாம், தலை குனிந்திருந்தான், முகம் அப்படி தாழ்ந்து. தாழ்வதனத் தாமரை, அவனுடைய வதனத்தாமரை அப்படியே தாழ்ந்திருந்தது. அவனுடைய முகம் தாமரை, ஆனால் அந்த முகத்தாமரை தாழ்ந்திருக்க நாப்பண், அதற்கு நடுவில் அப்படி ஒரு மெல்லிய புன்னகை இப்போ வந்தது. ஆம்பல் விரிந்தாலன்ன சிரிப்பன், தாமரைக்கு நடுவில் ஒரு சின்ன ஆம்பல் மலர், செவ்வாம்பல் மலர் மலர்ந்தது போல சிரிக்கிறான். அவனுடைய முகம் என்கிற தாமரைக்கு நடுவில் அவனுடைய வாய் என்கிற ஆம்பல் மலர்கிறது. தாழ்வதனம்னா என்ன? இவ்வளவு நேரம் ஜாம்பவான் பாராட்டின போது அனுமன் தலை குனிந்து நின்றான் என்று தெரிகிறது. தன்னை பாராட்டி தன்னை பற்றிய பெருமையான வார்த்தைகளை ஜாம்பவான் சொல்லும்போது அப்படி நெஞ்சு நிமிர்த்தி நிற்கவில்லை. அனுமன் தலை தாழ்த்தி இருந்தான், நாணப்பட்டு கொண்டு தலை தாழ்த்தி இருந்தான். மற்றவர்கள் புகழும்போது அதற்காக பெரியவர்கள் நாணப்படுவார்கள். அந்த நாணத்தில் தலை தாழ்த்தி அவன் நிற்கிறான். மெல்ல அவனுடைய அந்த வதனத்தில் சிரிப்பு வருகிறது. அறிவாளன் கூம்பலொடும் சேர் கை கமலத்தன், தன்னுடைய கை கமலங்களை அப்படி கூப்பி வைத்திருக்கிறான் அஞ்சலஹஸ்தத்தில். ராமனுடைய முகத்தை தாமரை, கண்களை தாமரை, கரங்களை தாமரை, திருவடிகளை தாமரை என்றெல்லாம் வர்ணிக்கிற வழக்கம் உண்டு. கவிச்சக்கரவர்த்தி நூதனமாக இப்போது அதே வர்ணனையை அனுமனுக்கு வைக்கிறார். அனுமனுடைய முகத்தாமரை, வதனத்தாமரை, அவனுடைய வாய் செவ்வாம்பலாக அங்கே விரிந்து சிரிக்கிறது. அவனுடைய கரங்கள் கை கமலம் அப்படி கூம்பி இருக்க, குலமெல்லாம் ஏம்பல் வர, அங்கே இருந்த அந்த வானரங்களுக்கெல்லாம் அப்படி மகிழ்ச்சி. ஏம்பல்னா மகிழ்ச்சி. வானர குலத்திற்கு மகிழ்ச்சி வர தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய எண்ணத்தில் இருப்பதை இப்போது அனுமன் சொல்லத் தொடங்குகிறான். அனுமன் என்ன சொல்லப் போகிறான், என்ன சொன்னான் என்பதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இந்த காட்சி எவ்வளவு அழகான காட்சி. தன்னுடைய குலத்தின் முன்னாலே தான் புகழப்படும் போது மற்றவர்களுக்கு யாருக்கும் இல்லாத திறமை தனக்கு இருப்பதாக ஆனானப்பட்ட ஜாம்பவானே சொல்லும்போது அதற்காக நெஞ்சு நிமிர்த்தாமல் தாழ்ந்து பணிந்திருக்கிறான் என்றால் அந்த அனுமனுடைய புகழ் எப்பேற்பட்ட புகழ். அஞ்சலி ஹஸ்தத்தோடு நிற்கிற அனுமன், கைகூப்பி நிற்கிற அனுமன், தலை தாழ்த்தி நிற்கிற அனுமன். அந்த அனுமன்தான் அசாத்தியமானவற்றையெல்லாம் சாதிக்கக்கூடியவன். எங்கே பணிவிருக்கிறதோ, எங்கே உற்சாகம் இருக்கிறதோ, எங்கே அன்பு இருக்கிறதோ, அங்கே எது வேண்டுமானாலும் சாத்தியப்படும். ராமகாதையை பொறுத்தவரையில் ராம ஜனனத்தில் காப்பியம் தொடங்கும். காப்பியம் தொடங்கும் போது ராமன் உண்டு. ஆனால் காப்பியம் தொடங்கும் போது அனுமன் இல்லை. ஒரு நாடகமாக இதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தால் பாதி நாடகத்துக்கு அப்புறம்தான் அனுமன் உள்ள வருகிறான் இல்லையா? பாலகாண்டத்தில் அனுமன் இல்லை, அயோத்தியா காண்டத்தில் அனுமன் இல்லை, ஆரண்ய காண்டத்தின் பிற்பகுதியில் உள்ளே நுழைகிற அனுமன். கிஷ்கிந்தா காண்டம் தாண்டும் போதே சுந்தர காண்டத்தில் அனுமனுடைய விஸ்வரூபம் வருகிறது. யுத்த காண்டம் நிறைவடையும் போது
ராமன் எவ்வளவு உயரமோ அந்த ராமனுக்கு நிகராக நிற்கிற உயரத்தை அனுமனும் அடைந்து விடுகிறான். அதற்கு காரணம் அவனுடைய தாழ்வதனம், அவனுடைய கை கமல அஞ்சலி. அந்த பணிவுதான் அவனை உயர்த்துகிறது. அனுமன் இதோ பணிந்து நின்று கொண்டிருக்கிறான். சின்ன சிரிப்போடும் கை கமலங்களை அஞ்சலி ஹஸ்தத்தில் கூப்பியபடி தாழ்வதனத்தோடு அனுமன் நிற்கிறான். இந்த தாழ்வதன அனுமன் என்ன சொல்லப் போகிறான் என்பதற்காக நாமும் காத்திருக்கலாம். என்ன சொல்லப்போகிறான் என்று தெரியும் என்றாலும் அந்த பணிவிலேயும் அந்த அன்பிலேயும் நாமும் ஒரு வார காலம் திளைத்துத்தான் காத்திருக்கலாமே. அப்படி காத்திருப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.